ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த டைப்ஸ டைரக்ட்டா பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு செமிகண்டக்டர்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ செமிகண்டக்டருக்கு முன்னாடி நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பைப்ல நமக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்போசிட் சைட்ல நம்ப இன்னொரு பைப்ப வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது கண்டக்டரா இருந்துச்சு அப்படின்னா, இங்க குடுக்குற வாட்டர் ஃப்ளோ வந்து நமக்கு டைரக்ட்டா இங்க எந்த விதமான ஹிண்ட்ரன்ஸ் அதாவது டிஸ்டர்பன்ஸ் டைரக்ட்டா இல்லாம நமக்கு இங்க போகும். ஸோ நமக்கு இதுல எந்த விதமான பேசேஜும் இல்ல. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மெட்டீரியல்ல இருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு நமக்கு தேவையான இந்த கரண்ட்ட வந்து அலோவ் பண்ணுது. இங்க நம்ம வாட்டரா எடுத்திருக்கிறது தான் வந்து கரண்ட். இன்சுலேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அகைன் இங்க நம்ம ஒரு பைப் இதுல வந்து வாட்டர் ஃப்ளோ எடுத்திருக்கோம். ஆனா இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஹெவி வால் இல்லன்னா ஒரு வுட்டன் பிளாக் ஏதாவது நம்ம வந்து வச்சுடுறோம். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி வந்து நமக்கு இதுக்குள்ள போகாது. பட் ஜஸ்ட் நமக்கு வந்து டிஸ்பர்ஸ் தான் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஹிண்டர் தான் பண்ணுது. அதாவது ஸ்டாப் பண்ணுது. நமக்கு இங்க இருக்கிற வாட்டர வந்து அலோவ் பண்ணல. ஸோ கரண்ட் வந்து பேசேஜ அலோவ் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா, அததான் நம்ம இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 3 கண்டிஷன் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, அகைன் ஒரு பைப் அண்ட் அதுல வாட்டர் ஃப்ளோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பைப் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு, இது 2த்துக்கும் நடுவுல இங்க வந்து ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் மாரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க குடுக்குற இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து இந்த செமிகண்டக்டர் அதாவது இந்த ஸ்பாஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனா அப்சர்வ் பண்ணிட்டு இது மூலமா அகைன் நமக்கு இங்க வந்து பேசேஜ் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்குமோ, அத பொறுத்து நமக்கு ரிமைனிங் வாட்டர் இங்க நமக்கு கண்டிப்பா வர செய்யும். சப்போஸ் சின்ன ஸ்பாஞ்சா இருந்துச்சு அப்படின்னா, தண்ணி வந்து நமக்கு இந்த பக்கம் சீக்கிரமாவே வரும். பெருசா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆப்வியஸா நமக்கு இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வாட்டர் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த கண்டிஷன தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, செமி கண்டக்டர் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ பாதி நமக்கு கண்டக்ட் பண்ணுது. ஸோ இங்க இருக்கிற இந்த ஹிண்ட்ரன்ஸ பொறுத்து நமக்கு கண்டக்டர், இன்சுலேட்டர், செமி கண்டக்டர் அப்டின்னு இந்த மாதிரி வேரி பண்ணிக்கலாம். ஸோ செமி கண்டக்டர் அப்டிங்கும்போது நமக்கு கம்ப்ளீட்டா இந்த மாதிரி பேசேஜ அலோவும் பண்ணாது. அண்ட் அதே மாதிரி இங்க ஸ்டாப்பும் பண்ணாது. ஸோ பார்ஷியலா பாதி மட்டும் நமக்கு அலோவ் பண்ணி குடுக்கும். அதுதான் பேசிக்கா செமி கண்டக்டருடைய நேச்சர். ஸோ அதோடைய கண்டக்டிவிட்டி எதுக்கு நடுவுல இருக்கும் அப்டின்னா, கண்டக்டருக்கும், இன்சுலேட்டருக்கும் நடுவுல இருக்கும். இதுதான் இதனுடைய பேசிக் விஷயமே. ஸோ செமிகண்டக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, காம்பவுண்ட்ஸா இருக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து கேலியம் ஆர்சனைட். இல்ல பியூர் எலிமெண்ட்ஸா சிலிக்கான் இல்லன்னா ஜெர்மானியமா கூட இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து பேசிக் அவுட்லைன். ஸோ இப்ப இதனுடைய கண்டக்டிவிட்டி நம்ம பார்த்திருப்போம். இன்சுலேட்டருக்கும், கண்டக்டருக்கும் நடுவுல தான் இருக்கும் அப்படின்னு. அதனுடைய ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டிவிட்டி லெவல் வந்து 10^1ல இருந்து 10^4 வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டிவிட்டி லெவல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய செமிகண்டக்டர் டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் இல்லன்னா ஜெர்மானியம். ஸோ இதுல ஏன் நம்ம வந்து டிஃபால்ட்டா இந்த சிலிக்கான தான் நம்ம நெறைய இடத்துல யூஸ் பண்றோம் அப்படிங்கிற டிஃபரன்ஸ வந்து நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய செமிகண்டக்டர். சிலிக்கான்ல பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் நம்பர் 14ன்னு இருக்கும். ஸோ லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல வந்து நமக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாரி ஜெர்மானியம் 32 அட்டாமிக் நம்பர் இருந்தாலும், இதுலயுமே லாஸ்ட் வந்து நமக்கு 4 எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல இருக்கும். ஸோ பேசிக்கா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் 2த்துலயுமே வந்துட்டு 4 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல இருக்கும். அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அண்ட் ஃபார்பிடன் கேப் பார்த்தீங்க அப்படின்னா, 1 எலக்ட்ரான் உள்ள இருக்கும் அப்படின்றதையும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தியரிட்டிக்கல் டாபிக் அப்படிங்கும்போது நமக்கு தியரியாவும் இருக்கலாம். இல்ல நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து எதுல கேட்கறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரேஞ்சஸ் இல்ல அப்படின்னா, நமக்கு வேல்யூஸ் எல்லாமே வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த டாபிக்க முடிச்சுட்டு நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேண்ட் எனர்ஜி கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிலிக்கான், ஜெர்மானியம், கேலியம் ஆர்சனைடுக்கு என்னென்ன வேல்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1.21, 0.785 அண்ட் 1.42 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இது எல்லாமே வந்து 0 கெல்வின்ல நடக்கும். ஸோ 0 கெல்வின் அண்ட் லோ டெம்பரேச்சர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வேலன்ஸ் பேண்ட் எலக்ட்ரான்ஸ்ல இருந்து எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ இதனுடைய பேசிக் அவுட்லைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு வேலன்ஸ் பேண்ட்னா என்ன? கண்டக்ஷன் பேண்ட்னா என்ன? எப்போ வந்து நமக்கு வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும்? எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இனிஷியலா டெம்பரேச்சர் 0 கெல்வின்ல இருக்கும்போது நமக்கு செமிகண்டக்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலேட்டரா தான் இருக்கும். ஸோ நமக்கு பேசேஜ் இருக்காது. ஆனா
நம்ம டெம்பரேச்சர அதிகப்படுத்த செமிகண்டக்டர் வந்து நமக்கு கண்டக்டிவிட்டிய கிரியேட் பண்ணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போதே சென்டர்ல ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சென்டர்ல ஸ்பாஞ்ச் இருக்குது அப்படிங்கும்போது, இன்கேஸ் நீங்க இங்க வாட்டர் குடுத்தீங்கனாலும் இது அப்சர்வ் ஆயிட்டே இருக்கும். எக்ஸ்டர்னலா இது வந்து 0 கெல்வின்ல எடுத்துக்கோங்க. எக்ஸ்டர்னலா இப்ப நீங்க ஒரு பிரஷர் குடுக்குறீங்க. அதாவது இந்த ஸ்பாஞ்ச நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்து இதுலருந்து நமக்கு வெளில வரும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் பிரஷர வந்து நம்ம இன்கிரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க குடுக்கும்போது என்ன ஆகுது? நமக்கு தேவையான வாட்டர் வெளில வருது. வாட்டர நம்ம கரண்ட்டா எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு கரண்ட் பாசேஜ் வந்து நம்ம இப்படி டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் பேசிக்கா செமிகண்டக்டருடைய கான்செப்ட். ஸோ இந்த செமிகண்டக்டர்ல இருக்க ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து மெயின் சார்ஜ் கேரியர்ஸ். அதாவது ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுக்கு தேவையான சார்ஜ் கேரியர்ஸே வந்து இந்த ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஹோல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரிக் சார்ஜ் கேரியர் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ 2மே வந்து மேக்னிட்யூட் வைஸா சேமா தான் இருக்கும். ஆனா பொலாரிட்டில மட்டும் தான் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரலாவே செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் உடைய மொபிலிட்டி வந்து ஹோல்ஸ விட அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அதனுடைய பேண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்கேட்டரிங் மெக்கானிசம்னால தான் நமக்கு எப்பவுமே மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹோல்ஸ விட அதிகமா இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக்ஷன் பேண்ட்ல டிராவல் ஆகும். ஹோல்ஸ் வந்து நமக்கு வேலன்ஸ் பேண்ட்ல டிராவல் ஆகும். ஸோ எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட நம்ம அப்ளை பண்ண உடனே ஹோல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் மாதிரி ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது. ஆனா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து இந்த கரண்ட் கேரியர் எல்லாமே வந்துட்டு இங்க மெஜாரிட்டியா இருக்கு. இந்த மொபிலிட்டி ஆஃப் செமிகண்டக்டர் எத பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து லெஸ்ஸரா இருக்கும்போது அண்ட் அதே மாதிரி டைம் பிட்வீன் த ஸ்கேட்டரிங் ஈவென்ட்ஸ் இஸ் மோர். அப்பதான் வந்து நமக்கு செமிகண்டக்டர்ல இருக்க பார்ட்டிகளுடைய மொபிலிட்டி வந்து நமக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். இது 2மே இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த பாராமீட்டர்ஸ்னால நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கண்டக்ஷன் பேண்ட்னா என்ன? வேலன்ஸ் பேண்ட்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். அ என்ஜினியரிங்ல அதாவது நம்ம சப்ஜெக்ட்டா படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோ இல்ல எந்த தியரிட்டிக்கல் பேப்பர் நீங்க படிக்கிறதா இருந்தாலும், பேசிக்ஸ் அதாவது ஏபிசிடில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் டெர்ம்ஸ் வந்து சில டெர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுல தான் வந்து ஃபாஸ்ட்டா நம்ம டாபிக்ல வந்து உள்ள போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் ஃபெர்மி லெவல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாவே வந்து பேண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நடுவுல எனர்ஜி கேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்சுலேட்டர், செமிகண்டக்டர்லயே இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக் டைப்புக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எனர்ஜி பேண்ட் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்னும் டீட்டெயில்டாவே பார்க்கலாம். ஸோ வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ பேஸ் பண்ணி கிரியேட் ஆயிருக்க எனர்ஜி பேண்ட தான் வந்து வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேண்ட் கேப் வந்து நமக்கு ரொம்ப ஸ்மாலா இருக்கும். ஸோ நம்ம டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்து மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது தான் வந்து நமக்கு கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ கண்டக்ஷன் பேண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இனிஷியலா இதுல வந்து எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு வேலன்ஸ் பேண்ட்ல தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் எப்ப வரும் அப்படின்னா, நம்ம டெம்பரேச்சர ரைஸ் பண்ணும்போது, இதுல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்ட பிரேக் பண்ணி இங்க இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு நமக்கு ஜம்ப் ஆகும். ஸோ அப்படி ஜம்ப் பண்ணும்போது நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ப தாண்டுறதுக்கான எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா, கண்டக்ஷன் பேண்ட வந்து ரீச் ஆகும். ஸோ அப்படி ரீச் ஆகும்போது தான் நமக்கு நெறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து கண்டக்ஷன் பேண்ட்ல வந்து யூசுவலா பார்ப்போம். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இங்க நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸா இந்த பேண்ட்ல இருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து மென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபெர்மி லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து வேலன்ஸ் பேண்டுக்கும், கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவுல ஒரு பேண்டா நமக்கு இருக்கும். ஸோ இந்த பேண்ட் கேப்ப தாண்டுறதுக்கான எனர்ஜி வந்து எந்த எலக்ட்ரானுக்கு இருக்கோ, அந்த எலக்ட்ரான் தான் வந்து கண்டக்ஷன் பேண்ட்ல வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து இன்சுலேட்டர்ஸ விட கம்மியா இருக்கும். ஆனா கண்டக்டர்ஸ விட அதிகமா இருக்கும். அண்ட் இதுல வந்து நமக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். குவெஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட் இன்கிரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சருக்கும், ரெசிஸ்டன்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து செமிகண்டக்டர்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
இன்கிரீஸ் பண்ண அதாவது இங்க டெம்பரேச்சர டிக்ரீஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டிவிட்டி வந்து நமக்கு கண்டக்டர்ஸ்ல அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் இந்த 3த்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்டின்னா, கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் செமிகண்டக்டர் வந்து எப்ப சேஞ்ச் ஆகும் அப்டின்னா, ஒரு இம்பியூரிட்டிய அது கூட நமக்கு ஆட் பண்ணும்போது தான். ரெசிஸ்டிவிட்டியோட ரேஞ்ச் வந்து 10⁻⁵லேருந்து 10⁻⁶. கண்டக்டிவிட்டி வந்து 10⁻⁵ to 10⁻⁻⁶. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவ். கரண்ட் ஃப்ளோ எதனால இருக்கும் அப்டின்னா, எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் மூலமா இருக்கும் அப்டின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்து அதாவது செமிகண்டக்டர்ஸ் வந்து ஏன் நம்ம டெம்பரேச்சர இன்கிரீஸ் பண்ணும்போது கம்மியாகுது. ஸோ 2மே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரெசிஸ்டிவிட்டி கோஸ் டவுன் வித் டெம்பரேச்சர் இன்கிரீஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி வந்து குறைஞ்சா நமக்கு பேண்ட் கேப் வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம எனர்ஜி பேண்ட் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி அதாவது கண்டக்டருக்கும் செமிகண்டக்டருக்கும் நடுவுல எதனால இருக்கு அப்படின்னா சார்ஜ் கேரியரோட டென்சிட்டி வந்து டிஃபர் ஆகுறதுனால தான் நமக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல நமக்கு ஹோல்ஸ் அதிகமா இருக்கலாம், எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்துட்டு ஹோல்ஸ் வந்து கம்மியா இருக்கலாம். ஸோ இந்த டிஃபரன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய ரெசிஸ்டிவிட்டியும் வந்து நமக்கு கம்மியாகும் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த ரெசிஸ்டிவிட்டி வந்து டெம்பரேச்சரை பொறுத்து ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த சார்ஜ் கேரியர்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு இது வந்து ஜாஸ்தி ஆகும், அதாவது ரொம்ப ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு டெம்பரேச்சர் நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட்டா இங்க வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ஹோல் எப்படி கிரியேட் ஆகுது, அது மூலமா எப்படி ஹோல் கரண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தோம்னா, நமக்கு ஜெர்மானியம வந்து பேசிக் செமிகண்டக்டரா எடுத்திருக்கோம். ஸோ இதுல வந்து நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் அந்த 4 எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்கிரீஸ் பண்ணும்போது, அதாவது டெம்பரேச்சர நம்ம குடுத்தோம் அப்டின்னா, இங்க இந்த பாயிண்ட்ல அதாவது இது ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த இருக்க எலக்ட்ரான் வந்து நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரானா கன்வெர்ட் ஆயிரும். அதாவது இந்த எலக்ட்ரான் வந்து இப்டி வெளிய வந்துரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு ஹோல் வந்து இங்க கிரியேட் ஆயிடும். ஸோ இங்க வந்து ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருச்சு. விச் மீன்ஸ் வேற ஏதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த எலக்ட்ரான் வந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் இந்த பர்ட்டிகுலர் இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, இங்க அகைன் நமக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுறதுனால, இந்த ஹோல் வந்து இங்க வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானா கன்வெர்ட் ஆயிருச்சுன்னா, ஹோலுடைய மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹோலுடைய மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதே ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, குடுத்திருக்க ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஹோல் கரண்ட் வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, இங்க ஹோல் வந்து இங்க மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆயி நமக்கு இங்க ஒரு வேகன்சிய கிரியேட் பண்ணுது. அந்த வேகன்சிய தான் நம்ம வந்து ஹோல் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹோல் வந்து இங்க வந்து எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் இங்க எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா, இங்க வந்து ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதனுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹோல் கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். இதுல இன்னொரு அடிஷனல் விஷயம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் நமக்கு எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. ஸோ இந்த பாண்ட்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆயிருக்கிறதுனால, இத தான் நம்ம எலக்ட்ரான் ஹோல் காம்பினேஷன் அதாவது எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் வந்து கிரியேட் ஆகுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து எலக்ட்ரான் அண்ட் ஹோல் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கோவலன்ட் பாண்ட பிரேக் பண்ணி நமக்கு நெறைய ஜெனரேஷன வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த ரீகாம்பினேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் நமக்கு எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் உடைய டென்சிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும். அதாவது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ல இருக்கும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அடிஷனலா செமிகண்டக்டர்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டீஸ் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ 0 கெல்வின்ல பார்த்தோம் அப்படின்னா, செமிகண்டக்டர்ஸ் வந்து நமக்கு இன்சுலேட்டர்ஸா இருக்கும். ஆனா இன்க்ரீஸ் பண்ண டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் இந்த செமிகண்டக்டர் வந்து நமக்கு கண்டக்டரா இருக்கும். இதுல வந்து நமக்கு நெறைய எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. அதாவது நம்ம டோப்பிங் பண்ணி இம்பியூரிட்டீஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி எனர்ஜி கன்வர்ஷன் ஸ்விட்சஸ் அண்ட் ஆம்ப்ளிஃபையர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். லெஸ்ஸர் பவர் லாஸஸ் இருக்கு. ரெசிஸ்டிவிட்டியோட ரிலேஷன் வந்து ஹையர் தேன் கண்டக்டர்ஸ் ஆனா லெஸ்ஸர் தேன் இன்சுலேட்டர்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் வந்து இட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இது வந்து எப்பவுமே ரிப்பீட்டடா இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட்.
நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். இப்ப இவ்ளோ நேரம் நம்ம செமிகண்டக்டர்னா என்ன? அதனுடைய அவுட்லைன் எல்லாமே பார்த்தோம். இதுல நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ இந்த இன்ட்ரின்சிக்ல பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து பியூர் செமிகண்டக்டர் அப்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வந்து இம்பியூர் செமிகண்டக்டர் அப்டின்னு சொல்லுவாங்க. இதுல அகைன் நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. பி டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், என் டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் அப்டிங்கும்போது ஜெனரலாவே இது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். இதுல எந்த விதமான இம்பியூரிட்டீஸுமே இருக்காது. அதனால ஒரே ஒரு டைப் ஆஃப் எலிமெண்ட் தான் வந்து நமக்கு இதுல அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல காமனா இருக்கிற டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மானியம் ஆர் சிலிகான். ஏன்னா இதுல வந்து நமக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாண்டை பிரேக் பண்ணி நமக்கு நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் சேர்த்து தான் நமக்கு இந்த செமிகண்டக்டர்ல இருக்க கரண்ட் கான்ட்ரிபியூஷனை வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்ட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியில வந்து ஃப்ரீ எலக்ட்ரானா கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஹோலும் நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து இருக்கும், ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆகும். அகைன் இன்னொரு பாண்ட்ல வந்து கிரியேட் ஆகும்போது அகைன் இன்னொரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும், இன்னொரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்க்கு வந்து ஈக்குவலண்டா கிடைக்கும். அதனால தான் இதனுடைய கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா எப்பவுமே நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தியா இருந்தா மட்டும் தான் நமக்கு கண்டக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். இங்க ஈக்குவலா இருக்கிறதுனால கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு லெஸ்ஸா இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல நமக்கு இந்த செமிகண்டக்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 கெல்வின் டெம்பரேச்சர்ல கோவலன்ஸ் பாண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இருக்காததுனால செமிகண்டக்டர் வந்து நமக்கு இன்சுலேட்டடா இருக்கும். ஆனா அப்சல்யூட் டெம்பரேச்சர், அதாவது நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகுறதுனால புவர் கண்டக்டரா இருக்கும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் வந்து அவைலபிளா இருக்கும். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் கன்சிடர் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ரெண்டுத்து மூலமாவும் நமக்கு கரண்ட் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டல் கரண்ட் வந்து எலக்ட்ரான் கரண்ட், அதாவது IE பிளஸ் ஹோல் கரண்ட் IHக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டியா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் டைப்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு எக்ஸ்போனென்ஷியலா டிக்ரீஸ் ஆகும். அதாவது பேண்ட் கேப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ண இந்த வேல்யூ வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ பேண்ட் கேப் எல்லாமே வந்து நம்ம எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் செமிகண்டக்டர் டாபிக்கை பார்க்கும்போது அதோடைய பேசிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ ரிலேஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா n is equal to n0 e power minus eg into 2 into kb into T. ஸோ இதுல EG அப்படிங்கிறது வந்து எனர்ஜி பேண்ட் கேப் அண்ட் KB அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 0 கெல்வின்ல இது வந்து இன்சுலேட்டரா ஆக்ட் ஆகும். அண்ட் இது வந்து பியூர் செமிகண்டக்டர், எந்த விதமான இம்பியூரிட்டிஸுமே நமக்கு இருக்காது. அண்ட் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுலயே நம்ம பார்த்தோம் 0 கெல்வின்ல இன்சுலேட்டரா இருக்கும், டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது ஒரு சின்ன கண்டக்டர் மாதிரி இது வந்து பிளே பண்ணும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஏன்னா நீங்க இம்பியூரிட்டிஸ் எல்லாமே கம்மியா இருக்கும். ஸோ புவர் கண்டக்டரா இருக்கிறதுனால இதனுடைய கண்டக்டிவிட்டி நமக்கு லோவா இருக்கும். டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டென்சிட்டி ஆஃப் ஹோல்ஸுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து தெர்மல் எக்ஸைட்டேஷனால தான் வந்து இங்க கிரியேட் ஆகும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஹோல்ஸுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். இதனுடைய கண்டக்ஷன் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல. ஸோ இதுதான் வந்து இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் டைப் பார்க்கலாம். ஸோ இந்த இன்ட்ரின்சிக்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரின்சிக் கிடைக்கும். அப்போ இங்க இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து நமக்கு ஓவர் கம் ஆகும். ஏன்னா நமக்கு இங்க கண்டக்ஷன் வந்து ரொம்ப புவரா இருக்கு, கண்டக்டிவிட்டி லோவா இருக்கு. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இன்ட்ரின்சிக் டைப் கூட ஒரு இம்பியூரிட்டியை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரின்சிக் டைப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த இம்பியூரிட்டிஸை ஆட் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் என்ன இம்பியூரிட்டியை நம்ம ஆட் பண்றோமோ அதை வந்து நம்ம டோபண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுல ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 1 atom in 10⁻7 is replaced by a dopant atom in the doped semiconductor which is called as an extrinsic semiconductor. இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஹோல்ஸ். ஏன் அப்படின்னா இங்க கண்டக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ கண்டக்டிவிட்டி அதிகமாவே இங்க வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டோப்பிங் பண்ணி இம்பியூரிட்டிஸை இங்க வந்து ஆட் பண்றோம். ஸோ கண்டக்டிவிட்டி எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன இம்பியூரிட்டி எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ இதுல நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து N டைப் செமிகண்டக்டர், செகண்ட் வந்து P டைப் செமிகண்டக்டர். ஸோ N டைப் செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு எலக்ட்ரான்ஸ் தான் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஸோ மெஜாரிட்டி கேரியர்ஸ் நமக்கு எலக்ட்ரான்ஸா இருக்கும், மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸா இருக்கும். ஸோ பியூர் செமிகண்டக்டரான சிலிகான் இல்ல ஜெர்மானியம் கூட ஒரு பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி, அதாவது பாஸ்பரஸ், அர்சனிக் இந்த மாதிரி இம்பியூரிட்டிஸை நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அப்போ நமக்கு இதுல இந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல
நமக்கு சிலிகான்ல பாத்தீங்கன்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ 4 போக நமக்கு ஒரே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ இந்த வேலன்ட் எலக்ட்ரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆயிடும். ஸோ அப்ப நமக்கு டொனேட் தான் பண்ணுது. எக்ஸ்ட்ராவா ஒன்று இருக்கிறத டொனேட் பண்றதுனால தான் இதை வந்து நம்ம டோனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஜெர்மானியம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சென்டர்ல நம்ம அர்சனிக் அப்படின்னு இன்னொரு இம்பியூரிட்டியை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல நமக்கு 5 வேலன்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இங்கே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா டோனரா இன்னொரு எலிமெண்ட் கூட போய் நமக்கு ஆட் ஆகும். ஸோ நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே ஒரு அர்சனிக் இருக்கிறதுனால ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் அவைலபிளாக இருக்கு. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு அர்சனிக் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஃப்ரீ எலக்ட்ரான் இப்படி கிடைக்கும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கு. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம மெஜாரிட்டி கேரியர் அப்படிங்க சொல்றோம். ஸோ இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் இதை வந்து நம்ம என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் என் டைப் செமிகண்டக்டருடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸே. இப்போ இதே மாதிரி நம்ம பி டைப்புக்கு பார்க்கலாம். ஸோ பி டைப்ல பார்த்தீங்கன்னா மெயின்லி டியூ டு ஹோல்ஸ். இங்கே நமக்கு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் தான் ஹோல்ஸ் இருக்கும் அண்ட் மைனாரிட்டி வந்து எலக்ட்ரான்ஸா இருக்கும். ஸோ பியூர் செமிகண்டக்டர் கூட இப்போ நம்ம வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டியை ஆட் பண்ண போறோம். ஸோ என் டைப்ல நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா பென்டாவேலண்ட். அப்போ நமக்கு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. இங்க ட்ரை வேலன்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. ஆல்ரெடி சிலிகான் ஆர் ஜெர்மானியம்ல நமக்கு 4 இருக்கு. ஸோ இங்க நமக்கு ஒன்னு குறையுது. குறையறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொன்னு கொடுக்கறத வந்து இது வாங்கிக்கும் போது இது வந்து அக்செப்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம போரான் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி. இதை நம்ம ஆட் பண்ணும்போது இங்க நமக்கு ஒரு வேகன்சி இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த வேகன்சிக்கு இன்னொரு இடத்துல நம்ம வேற ஏதாவது எலிமெண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ இங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இதை நம்ம அக்செப்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அக்செப்ட் பண்றதுனால இப்போ இங்க ஒரு எலிமெண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு, அதாவது ஒரு ஹோல் வந்து இங்க ஜென்ரேட் ஆயிருக்கு. இன்னொரு போரான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு வேகன்சி அதாவது ஹோல் நமக்கு இருக்கும். ஸோ இங்க நமக்கு ஹோல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் நமக்கு இங்க ஹோல்ஸ் அப்படின்னும் மைனாரிட்டி வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க நமக்கு மெஜாரிட்டி ஹோல்ஸ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால தான் இதை நம்ம பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். பி ஃபார் பாசிட்டிவ், என் ஃபார் நெகட்டிவ். ஸோ இதுதான் பி டைப் அண்ட் என் டைப்க்கு இருக்க பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா உங்களோட ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் என்ன ஆட் பண்றீங்க, பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் என்ன ஆட் பண்றீங்கன்றத பேஸ் பண்ணி இருக்கலாம். இல்ல மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஒவ்வொரு டைப்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். ஸோ பேசிக்கா இன்ட்ரென்சிக்கும் எக்ஸ்ட்ரென்சிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இன்ட்ரென்சிக்ல வந்து பியூர் டைப், எக்ஸ்ட்ரென்சிக்ல வந்து இம்பியூர் டைப். ஏன்னா இம்பியூரிட்டிஸ் நம்ம இங்க ஆட் பண்றோம். இங்க எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் உடைய டென்சிட்டி வந்து ஈக்குவலா இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஈக்குவலா இருக்கும். கண்டக்டிவிட்டி இங்க லோவா இருக்கும். ஏன்னா இது வந்து புவர் கண்டக்டரா இருக்கு. ஆனா இங்க வந்து கண்டக்டிவிட்டி ஹையா இருக்கும். இங்க வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு இங்க வந்து இருக்கும். இங்க வந்து டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். எவ்வளவு இம்பியூரிட்டிஸ் நம்ம ஆட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்தும் வந்து இருக்கும். இங்க இம்பியூரிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஆனா இங்க வந்து ஒன்னு ட்ரைவேலண்ட் இல்லைன்னா பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸை வந்து நம்ம ஆட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன் நமக்கு செமிகண்டக்டர் அப்படிங்கும் போது யூஸ்வலா நம்ம சிலிகான் யூஸ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ஜெர்மானியம் யூஸ் பண்ணுவோம். ஆனா அதுல சிலிகான் தான் நம்ம நிறைய இடத்துல ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிலிகான் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய எனர்ஜி பேண்ட் கேப் வந்து 0.7 எலக்ட்ரான் வோல்ட். ஆனால் ஜெர்மானியமுக்கு 0.2 தான். ஸோ நம்ம சின்ன ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதாவது சின்ன ஒரு ரைஸ் கொடுத்தா கூட இந்த ஜெர்மானியம் வந்து அன்ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ தெர்மல் பேர் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலராக இருக்கும். அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் SiO2 லேயர் வந்து சிலிகான்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஜெர்மானியம் விட நம்ம சிலிகானை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை விட முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிகான்ல ஸோ லேயர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த தேர்ட் லேயர்ல நமக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி அவைலபிளா இருக்கும். ஆனா ஜெர்மானியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 32 அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல் அப்படின்னு அவைலபிளா இருக்கும். இங்கேதான் நம்மளுடைய 4 எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டர் மோஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த லாஸ்ட்டுக்கு இருக்கிற சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தூரமா இருக்கிறதுனால அதாவது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அட்ராக்ஷன் வந்து இதை விட இங்க வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது இந்த பாண்டை பிரேக் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ லைட் டெம்பரேச்சர் நம்ம கொடுத்தாலே இங்க வந்து பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டே வந்து நமக்கு அன்ஸ்டேபிளா மாறிடும். அதனாலதான் நம்ம வந்து சிலிகானை ரொம்ப ப்ரிஃபர் பண்றதுக்கான ரீசன். ஸோ எனர்ஜி பேண்ட் டயக்ராம். ஸோ எனர்ஜி பேண்ட் பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் பேண்ட் பார்த்தோம், கண்டக்ஷன் பேண்ட் பார்த்தோம், சென்டர்ல நமக்கு பேண்ட் கேப் ஆர் எனர்ஜி கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வேலன்ஸ் பேண்ட் இருக்கும், இங்க நமக்கு கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். ஸோ ஜென்ரலாவே இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ 0 வேல்யூஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இங்க வந்து அவைலபிளா இருக்கும். எல்லாமே நமக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பேண்ட்ல தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ டெம்பரேச்சரை நம்ம ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானுக்கு தேவையான எனர்ஜியை எடுத்து இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகி இப்படி ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இங்க போச்சு அப்படின்னா இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் ஆயிரும். ஸோ எங்க வேணா இது மூவ் பண்ணி அதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணி நமக்கு கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது கண்டக்ஷனை வந்து இங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆனா வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கும்போது அது ரெஸ்ட்ரிக்டடா ஒரே இடத்துல இருக்கிறதுனால மூவ்மெண்ட் இருக்காது, அதனால நமக்கு கண்டக்ஷன் வந்து இங்க இருக்காது. ஸோ இங்க இருந்து இங்க போகும்போது இங்க இருக்கிற இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை தான் நம்ம வந்து எனர்ஜி பேண்ட் ஆர் எனர்ஜி கேப் இல்லைன்னா பேண்ட் கேப் எனர்ஜி என்ன வேணா நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இங்க வந்து இந்த ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த லேயரை ஓவர் கம் பண்ணி தான் நம்ம கண்டக்ஷன் பேண்டை ரீச் பண்ணணும். ஸோ இங்க இருக்கிற எனர்ஜி லெவலை விட கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா தான் இந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து நமக்கு கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் வந்து இப்படி மூவ் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு செமிகண்டக்டர்ல இருக்க கான்செப்டே. ஸோ கண்டக்ஷன்ல வந்து பாத்தீங்க, அதாவது கண்டக்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும், வேலன்ஸ் பேண்ட் இங்க இருக்கும். ஆனா இன்சுலேட்டர்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட் இங்க இருக்கும், வேலன்ஸ் பேண்ட் ரொம்ப தூரத்துல இருக்கும் நமக்கு. ஸோ அதனாலதான் நமக்கு இங்க இருந்து இப்படி மூவ் ஆகுறதுக்கான சான்சஸே கிடைக்காததுனால இது வந்து இன்சுலேட்டரா வந்து ஆக்ட் ஆகும். ஆனா கண்டக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இருக்கும். செமி கண்டக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச்குள்ள இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணீங்கன்னா இல்ல இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணீங்கன்னா இங்க இருந்து இங்க வந்து நம்மளோட எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கா இருக்கிற எனர்ஜி பேண்டுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ பி டைப் மெட்டீரியலுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு வேலன்ஸ் பேண்ட் இருக்கு, கண்டக்ஷன் பேண்ட் இருக்கு, இங்க வந்து நமக்கு லோவர் ஃபெர்மி லெவல் இருக்கு. ஸோ ஃபெர்மி லெவல் அப்படிங்கிறது எவ்வளவு எனர்ஜி நமக்கு தேவைப்படும் இங்க இருந்து இங்க மூவ் ஆகுறதுக்கு, இதை தாண்டி அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அக்செப்டர் லெவல் இது அண்ட் அயோனைஸ்டு ஹோல்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ இதை தாண்டி போகும்போது தான் நமக்கு கண்டக்ஷன் வந்து இங்க நடக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி என் டைப் மெட்டீரியலுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு அயோனைஸ்டு எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். இங்க வந்து டோனர் லெவல், ஏன்னா என் டைப் வந்து டோனர் தான் பண்ணும். அண்ட் நியூ ஹையர் ஃபெர்மி லெவல் வந்து நமக்கு இங்க கிடைக்கும். இது வந்து என் டைப்புக்கு. இன்ட்ரென்சிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு ஃபார்பிடன் ரீஜியனா கிடைக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி பேண்ட் வந்து நமக்கு இங்க எக்ஸிஸ்டிங்கா இருக்கும். நம்ம கொடுக்குற டெம்பரேச்சரை பொறுத்து நமக்கு இந்த கண்டக்ஷன் ப்ராசஸ் வந்து இங்க நடக்கும். நெக்ஸ்ட் டாபிக்கா இப்ப நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட் பத்தி பார்க்கலாம். சோ பிஎன் ஜங்ஷன் அப்படிங்கும் போது நம்ம இதை செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா பிஎன் அப்படிங்கும் போது நமக்கு பி டைப் என் டைப் ரெண்டுமே இருக்கும்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஒரு ஜங்ஷன்ல மீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் இதை பேஸ் பண்ணி டயோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டை எலக்ட்ரோட். சோ ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அதுல பி டைப் மெட்டீரியல் ஒன்று என் டைப் மெட்டீரியல் ஒன்று எடுத்து ஜங்ஷன்ல மீட் ஆகுற மாதிரி ஒரு டிவைஸை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா அதை தான் நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பி டைப் அண்ட் என் டைப்பை வந்து நம்ம கெமிக்கலா கம்பைன் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஜங்ஷன் கிடைக்கும். அதுல நமக்கு டயோட் அப்படிங்கும் போது ரெண்டு எலக்ட்ரோட்ஸ். ஸோ இந்த டயோட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் எலிமெண்ட் ஆஃப் எனி சர்க்கியூட்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி சில டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். So first definition நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா depletion region. So depletion region அப்படிங்கும் போது இப்ப ஜெனரலா p type and n type மெட்டீரியல் நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க நமக்கு p type மெட்டீரியல் இருக்கு, இங்க n type மெட்டீரியல் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணும்போது p டைப்ல நமக்கு ஹோல்ஸ் இருக்கும், n டைப்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இப்படி மீட் ஆகுற இந்த ஜங்ஷன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இதுக்குள்ள, அதாவது இந்த லேயர்ல பாஸ் ஆகி நமக்கு இந்த பக்கம் போறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பி டைப்ல இருக்க ஹோல்ஸ் வந்து இந்த ஜங்ஷனை தாண்டி நமக்கு இங்க வந்து கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆகும். இதை தான் வந்து நம்ம டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கேரியர் வந்து இன்னொரு ரீஜியனுக்குள்ள டிப்ளீட் ஆகி உள்ளர போயிடும். ஸோ ஹோல்ஸ் வந்து என் ரீஜியனுக்குள்ள வந்துடும் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பி ரீஜன் போயிடும். சோ thermal equilibrium கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வால் கிடைக்கும் with நெகட்டிவ் இம்மொபைல் சார்ஜஸ் வந்து பி சைட்ல இருக்கும், அதாவது இங்க இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாசிட்டிவ் ஹோல்ஸ் ஆன் தி என் சைட். ஸோ இதை தான் வந்து நம்ம டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜென்ரலா இந்த டிப்ளீஷன் ரீஜன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வைடண்டா இருக்கும். ஸோ வைடண்டா இருக்கும் போது இந்த ரீஜனை தாண்டி இந்த பி டைப்ல இருந்து ஹோல்ஸ் எதுவும் இங்கேயும் போக முடியாது, என் டைப்ல எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க இருந்து இங்க கிராஸ் பண்ணி வர முடியாது. இது வந்து
ஜெனரல் கண்டிஷன்ல, அதாவது யூக்லிபிரியம் கண்டிஷன்ல சோ தாண்டி வர முடியாததுனால இது வந்து ஒரு பேரியரா ஆக்ட் ஆகும். அதாவது ஒரு வால் மாதிரி இருக்கும். இதை தாண்டி இங்க வந்து வர முடியாது. சோ இதுதான் டிப்ளீஷன் ரீஜனுடைய மீனிங் அண்ட் இதுதான் வந்து இந்த டிப்ளீஷன் ரீஜனுடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப பேரியர் பொட்டன்ஷியல் பத்தி பார்க்கலாம். சோ இங்க வந்து நம்ம பேரியர் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து ஒரு தடையா இருக்குது. சோ இந்த தடையை தாண்டறதுக்கு நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் தேவைப்படும், அந்த பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணாதான் நம்மளால இந்த ஹோல்ஸ் வந்து பி டைப்ல இருந்து என் டைப்புக்கு மூவ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து என்ல இருந்து பிக்கு மூவ் ஆகும். சோ நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் தேவைப்படும் இந்த பேரியரை கிராஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் வந்து பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பேரியர் பொட்டன்ஷியலை வந்து ஜங்ஷன் பொட்டன்ஷியல் ஆர் பில்ட்-இன் பொட்டன்ஷியல், கட்-இன் பொட்டன்ஷியல் அப்படின்னு இந்த மாதிரி எந்த நேம்ஸ்ல வேணா நமக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ சிலிகான் டைப்ல பேரியர் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து 0.6 வோல்ட் இருக்கும் அண்ட் ஜெர்மானியம் டைப்ல 0.2 வோல்ட் இருக்கும். சோ சிலிகான்ல தான் நமக்கு இந்த வேல்யூ வந்து அதிகமா இருக்கு, ஜெர்மானியம் டைப்ல நமக்கு கம்மியா இருக்கு. சோ இந்த டயோனுடைய சிம்பிள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் இங்க வந்து நமக்கு இருக்கும். சோ எலக்ட்ரோட் அப்படிங்கும் போது நமக்கு இந்த மாதிரி ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் வந்து இப்படி பிளேஸ் ஆகும். சோ இங்க நமக்கு ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு எலக்ட்ரோட்ல கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுதான் இந்த ஆரோ மார்க். சோ நமக்கு ஆரோ மார்க் இப்படி இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன்ல தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இந்த பர்டிகுலர் செமிகண்டக்டர் டிவைஸ்ல இருக்கும். சோ இதுதான் இந்த சிம்பிளுடைய ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பயாசிங்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது ஒரு டிவைஸுக்கு எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு டிசி வோல்டேஜ் அப்ளை பண்றது தான் நம்ம பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பார்த்து இந்த பிஎன் ஜங்ஷன் டையோட ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணா என்ன ஆகும், ரிவர்ஸ் பயாஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஒரு பிஎன் ஜங்ஷன் எடுத்திருக்கோம். சோ இங்கே நம்ம ஒரு கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டரா கொடுத்திருக்கோம். அப்பதான் நம்மளால வந்து இந்த டயோட டேமேஜ் ஆகாம இருந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சோ இப்படி கனெக்ட் பண்ணிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த பி டைப்பை வந்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி கூடயும் என் டைப்பை வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி கூடயும் கனெக்ட் பண்றதுதான் நம்ம ஃபார்வர்ட் பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆர் அப்படிங்கிறது வந்து கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா வோல்டேஜ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விதமான கண்டக்ஷனுமே இருக்காது. எது வரைக்கும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிருக்க வோல்டேஜ் வந்து பேரியர் பொட்டன்ஷியலை விட கம்மியா இருக்கிற வரைக்கும். சோ பேரியர் அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருந்தோம். இந்த வால்ல இருக்கிற பொட்டன்ஷியலை தாண்டினா மட்டும்தான் நம்மளால கிராஸ் பண்ண முடியும். சோ இப்ப இந்த பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னா இதை தாண்டறதுக்கு எவ்வளவு நமக்கு பொட்டன்ஷியல் தேவையோ அது இருக்காம இருக்க வரைக்கும் நமக்கு இங்க எந்த கண்டக்ஷனுமே இருக்காது. சோ சார்ஜஸ் மூவ் ஆகாது, நமக்கு கரண்ட் எதுவுமே இருக்காது. ஆனா இந்த அப்ளை பண்ணிருக்க வோல்டேஜ், அதாவது இந்த பேட்டரி மூலமா கொடுக்கிற வோல்டேஜ் வந்து பேரியர் பொட்டன்ஷியலை விட அதிகமா இருக்கும்போது ஹோல்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க பி டைப்ல நமக்கு ஹோல்ஸ் தான் இருக்கும். பாசிட்டிவ் அப்படிங்கும் போது ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே வந்து ரிப்பல் ஆயிரும். என் டைப்ல நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸும் இந்த நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கிறதுனால இங்க வந்து நமக்கு லைட் ஃபோர்ஸஸ் வந்து ரிப்பல் ஆகும். சோ ரெண்டு இடத்துலயுமே ரிப்பல் ஆகும். இங்க இருந்து இங்க வந்து இப்படி அட்ராக்ட் ஆகிறதுக்கு பதிலா எல்லாமே வந்து இந்த மூமெண்ட்லயே போகும், இங்கேயும் வந்து இந்த மூமெண்ட்லயே போகும். சோ ரெண்டுமே இப்படி ஒரே பக்கமா வந்து நமக்கு இடிக்க மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த லேயர் வந்து சின்னதாயிரும். சோ இனிஷியலா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமுமே நமக்கு இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷேடட் போர்ஷன் அளவுக்கு டிப்ளீஷன் ரீஜன் வந்து நமக்கு மாறிடும். சோ இப்படி மாறுறதுனால என்ன ஆகுதுன்னா இவ்வளவு பெருசா இருக்கிற விட்த் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜன் நமக்கு இந்த மாதிரி சின்னதா வந்து அதோடைய விட்தை கம்மி பண்ணி கொடுக்குது. சோ விட்த் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜன் வந்து ரெடியூஸ் ஆயிரும். சோ அதனால நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நிறைய மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து நமக்கு ஜங்ஷனை கிராஸ் பண்ணிடும். சோ இவ்ளோ பெருசா இருக்கும் போதுதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸோ இல்ல எலக்ட்ரான்ஸோ வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆகுறது கஷ்டமா இருக்கும். ஒரு சின்ன ரீஜியனா இருக்கும் போது இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த மாதிரி கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். சோ நிறைய மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணிடும். அப்ப நமக்கு மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். சோ இது ஃபார்வர்ட் பயாஸ் பண்றதுனால நமக்கு ஃபார்வர்ட் கரண்ட் வந்து கிடைக்கும். சோ பி ரீஜன்ல கிடைக்கிற கரண்ட் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் ஹோல்ஸ்னால நமக்கு கிரியேட் ஆகுறதுனால இது நம்ம ஹோல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி என் ரீஜன்ல இருக்க கரண்ட் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால கிரியேட் ஆகுறதுனால இதை வந்து நம்ம எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரிக்கு மூவ் ஆகும். ஆனா
கன்வென்ஷனல் கரண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் சைடு ஆஃப் பேட்டரிக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் தான் வந்து நமக்கு டயோடுடைய கரண்ட் வந்து இந்த பர்டிகுலர் டிவைஸ்ல வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் நமக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ இதுல டோட்டல் வோல்டேஜ் டிராப் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா VF இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் அப்படிங்கிறதுனால VF அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், which is equal to barrier potential, that is V lambda plus IF into RF, which is nothing but internal resistance. So barrier potential plus internal ஒரு resistance create ஆயிருக்கும். அதனுடைய வேல்யூ அதாவது V is equal to I into R. So I into R அப்படிங்கிறது தான் நம்ம இங்க internal resistance இங்க represent பண்ணிருக்கோம். So இதுதான் வந்து total voltage drop நமக்கு forward bias conditionல கிடைக்கும். இப்போ இதனுடைய VI கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்து இனிஷியலா நமக்கு 0ல இருந்து இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ரேபிடா அதாவது எக்ஸ்போனன்ஷியலா வந்து நமக்கு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் இன்க்ரீஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் வோல்டேஜ். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு இன்க்ரீஸ்ட் வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து கிடைக்கும். அப்பதான் நமக்கு கரண்ட் வந்து எக்ஸ்போனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்க இருக்கிற வோல்டேஜ் வேல்யூ வந்து கட் இன் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃபார்வர்ட் பயாசிங்ல இருக்க கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம ரிவர்ஸ் பயாசிங்க்கு பார்க்கலாம். ஸோ ரிவர்ஸ் பயாசிங் அப்படிங்கும் போது கனெக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பி ரீஜியனை வந்து நம்ம நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிருப்போம். அண்ட் அதே மாதிரி என் ரீஜியனை வந்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிருப்போம். இந்த கனெக்ஷனை தான் நம்ம ரிவர்ஸ் பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பி டைப் வந்து நம்ம நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிருக்கோம் அண்ட் என் டைப் வந்து பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும், இங்க நெகட்டிவா இருக்கும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த டைரக்ஷன்ல நமக்கு மூவ்மெண்ட் இருக்கும். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல நமக்கு இப்படி இருக்க டிப்ளீஷன் ரீஜன் வந்து இந்த மாதிரி மாறிடும். சோ நமக்கு டிப்ளீஷன் ரீஜன் வந்து இன்னும் வைடா மாறுறதுனால பேரியர் பொட்டன்ஷியல் ஆப்வியஸா என்ன ஆகும், ரொம்ப நமக்கு அதிகமாக்கி கொடுக்கும். ஏன்னா நமக்கு சின்னதா இருக்கிற ஒரு வாலையே தாண்ட முடியாதுன்னு போது இதுக்கு மேல பெருசா இருக்கிற ஒரு வாலை தாண்டணும் அப்படின்னா கஷ்டம் தான். சோ அதனால நமக்கு பேரியர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இங்க ஃப்ளோ ஆகாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குன்னு எந்த சார்ஜ் கேரியர்ஸுமே மூவ் ஆகாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஐடியல் கண்டிஷன்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா பிராக்டிக்கல் கன்சிடரேஷன்ல ஏதாவது ஒரு சில சார்ஜ் கேரியர்ஸ் ஆகுது இந்த ஜங்ஷனை தாண்டறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி தாண்டும் போது கிடைக்கிற கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ்ட்னால கிடைக்கிறதுனால ஒரு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து கிரியேட் ஆகும் பிகாஸ் ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஏன்னா கொஞ்சம் சார்ஜ் கேரியர்ஸ் மட்டும் தான் இங்க மூவ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ மைனாரிட்டியால கிடைக்கிற வேல்யூ ஆஃப் கரண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கும். இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல ரிவர்ஸ் வோல்டேஜ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ VR எடுத்திருக்கோம். ரிவர்ஸ் வோல்டேஜ்ல நம்ம இங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் நமக்கு லைட் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வெரி ஸ்மால் அப்படின்னு நம்ம I0 எடுத்திருக்கோம். அண்ட் இன்னும் ஃபர்தரா இந்த VR வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை தாண்டி நமக்கு இந்த ரிவர்ஸ் கரண்ட் வந்து ரொம்ப ரேபிடா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் அக்கர் ஆகுறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ரேபிட் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வேல்யூ வந்து நமக்கு இந்த பாயிண்ட்ல கிடைக்கும். சோ எந்த பாயிண்ட்ல கிடைக்குது அப்படின்னா பிரேக் டவுன் பாயிண்ட், அதாவது VBக்கு அப்புறமா நமக்கு ரேபிட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் PN ஜங்ஷன் டயோடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கும், போர்ட்டபிளா இருக்கும், லோ பவர் அண்ட் ரொம்ப சீப்பா இருக்கும். ஆனா டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லார்ஜர் வேல்யூஸ் ஆஃப் ரிவர்ஸ் கரண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்க்ரீஸ்டு நாய்ஸ் லெவல் வந்து கிடைக்கும். அண்ட் இது வந்து டெம்பரேச்சர் சென்சிட்டிவா இருக்கும். அண்ட் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெக்டிஃபையர், கிளிப்பர், கிளாம்பர், வோல்டேஜ் மல்டிப்ளையர், மல்டி வைப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி சர்க்யூட்ஸுக்கு எல்லாமே வந்து பேசிக் எலிமெண்டா நமக்கு இந்த டயோட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம டயோட் கரண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் இத்தனை டைம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா I is equal to I0 into e power V divided by eta into VT minus 1. இதுல I0 அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட், V வந்து அப்ளைடு வோல்டேஜ், eta வேல்யூ வந்து 1 for germanium, 2 for silicon. இது வந்து ஐடியாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் VT அப்படிங்கிறது வந்து தெர்மல் வோல்டேஜ். ஸோ இந்த VT யோட வேல்யூ நமக்கு டிஃபால்ட்டா தெரிஞ்சிருக்கணும், which is 26 millivolt.
KT divided by Q. So இதுல K Boltzmann constant, அதனுடைய value, T temperature and Q வந்து charge. So இந்த values எல்லாம் நம்ம substitute பண்ணோம் அப்படின்னா thermal voltage உடைய value நமக்கு 26 millivolt அப்படின்னு கிடைக்கும். So VT value நமக்கு தெரியும், eta value நமக்கு தெரியும், எவ்வளோ voltage apply பண்றாங்க அப்படிங்கிற value வந்து நமக்கு கொடுப்பாங்க. and ஒன்னு I0 உடைய value நமக்கு கேட்பாங்க, இல்லனா I value வந்து கேட்பாங்க. So எந்தாவது ஒன்னு வந்து unknown வச்சுட்டு மீதி values பொறுத்து நமக்கு equations வந்து நம்ம solve பண்ற மாதிரி இருக்கும். So இதுதான் இந்த diode current உடைய equation. இது வந்து ரொம்ப ரொம்ப important. Next அடுத்த டாபிக் ஆன transition capacitance and diffusion capacitance நம்ம பார்க்கலாம். டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு டயோட் ரிவர்ஸ் பயாஸ்ட் பண்ணும்போதெல்லாம் நடக்கும். ஸோ ரிவர்ஸ் பயாஸ்ட் பண்ணும்போது நமக்கு விட்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் ஜங்ஷன்ஸ்ல இருந்து வெளியில, அதாவது அவையா நம்ம மூவ் ஆகும்போது, அதாவது அதுல இருந்து தள்ளி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ சார்ஜ் பொறுத்து வோல்டேஜ் வந்து நமக்கு வேரி ஆகுறதுனால இது வந்து ஒரு கெப்பாசிட்டிவ் எஃபெக்டை வந்து நமக்கு கான்ஸ்டிடியூட் பண்ணி கொடுக்கும். ஸோ கெப்பாசிட்டிவ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து நமக்கு வோல்டேஜை பொறுத்து தான் வேரி ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சேஞ்ச் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ், இல்லைன்னா ஸ்பேஸ் சார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ், பேரியர் கெப்பாசிட்டன்ஸ், டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஈக்குவேஷன் என்ன அண்ட் ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். Transition capacitance CT is equal to dq divided by dv and இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் இல்லை, ஏன்னா இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேரியபிள் வேல்யூவாக தான் இருக்கு. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் இருக்காது, ஆனால் இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் ரிவர்ஸ் வோல்டேஜ். ஸோ இதனுடைய வேல்யூவை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா எப்சிலான் A டிவைடட் பை W and epsilon அப்படிங்கிறது permittivity, W represents width of depletion region, A represents area of cross section. So மோஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணுவோம். தேவையான பாராமீட்டர்ஸை கொடுத்துட்டு நமக்கு CT வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல VR வேல்யூ ரிவர்ஸ் வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வித் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்க வித் பாத்தீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டன்ஸோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஸோ ஆப்வியஸா நமக்கு டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இதுக்கான ரிலேஷன்ஷிப். ஸோ CT வேரிஸ் வித் அப்ளைட் வோல்டேஜ். ஸோ இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் பி யூஸ்ட் இன் வோல்டேஜ் வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய அப்ளிகேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேரக்டர் டயோட், வேரி கேப், டியூனிங் டயோட்ஸ், இது எல்லாமே வந்து என்னுடைய அப்ளிகேஷன்ஸ். Next diffusion capacitance, so CD. So பேசிக்கா diffusion capacitanceக்கும் transition capacitanceக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா diffusion capacitance வந்து நமக்கு forward biased conditionல எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனா transition capacitance வந்து நமக்கு reverse biased conditionல எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எப்பெல்லாம் நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்றோமோ அப்போ விட்டு வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஹோல் வந்து என் சைடுக்கு டிஃப்யூஸ் ஆகி போகும் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகி பி சைடுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்ளைட் வோல்டேஜ் நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்ஜெக்டட் சார்ஜ் வித் தி அப்ளைட் வோல்டேஜ் வந்து நமக்கு இங்க கிரியேட் ஆகும். அதாவது எவ்வளோ வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோமோ அதை பொறுத்து நமக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்யூஸ் ஆகுது அப்படிங்கிற வேரியேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற நம்ம டேர்ம் பண்றோம். ஸோ CD is equal to dq divided by dv and இந்த வேல்யூவை நம்ம tau into I divided by eta into VT அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதுல eta represents mean lifetime for holes. ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்ட் கண்டிஷன்ல இந்த CD வேல்யூ டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நானோல இருந்து மைக்ரோ ஃபாரட்ஸ் வரைக்கும் இருக்கும், ஆனா டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து பிகோ ஃபாரட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நானோ அப்படின்னா 10⁻⁹, மைக்ரோ அப்படிங்கிறது 10⁻�6, பிகோ அப்படிங்கிறது 10⁻⁻12. ஸோ டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸை விட எப்பவுமே கிரேட்டர் தானா தான் இருக்கும். இதுதான் இது ரெண்டுத்துக்குமே இருக்க ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக்கா நம்ம ஜீனா டயோட் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஜீனா டயோட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ சிலிகான் PN ஜங்ஷன் செமிகண்டக்டர் டிவைஸ் ஆப்ரேட்டட் இன் ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜியன். ஸோ இந்த டயோடோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜியன்ல தான் வந்து இது ஆப்ரேட் ஆகும். ஸோ பிரேக் டவுன் வோல்டேஜ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 3 வோல்ட்ல இருந்து 200 வோல்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதோடைய சிம்பிள்ல பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்மளுடைய டயோட் சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஜீனா டயோட் அப்படிங்கும் போது ஒரு இன்வெர்டட் Z வந்து நமக்கு இங்க இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜீனா டயோடுடைய சிம்பிள். ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா நார்மல் டயோடும் இந்த ஜீனா டயோடும் ஒரே மாதிரி தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருந்தோம் ரிவர்ஸ்ல தான் வந்துட்டு இது ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு. ஸோ இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல டயோட் கேரியர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் டில் the value of VR ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து பிரேக் டவுன் வோல்டேஜை விட கம்மியா இருக்கிற வரைக்கும் தான்
நமக்கு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். சோ இப்ப அப்படியே ஆப்போசிட், அதாவது இப்ப ரிவர்ஸ் வோல்டேஜை விட நமக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ் அதிகமாயிருச்சு அப்படின்னா கரண்ட் வந்து டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா வோல்டேஜ் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். சோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். சோ இப்ப விஆர் நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது இனிஷியலா நமக்கு ஒரு சின்ன கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அததான் நம்ம ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் I0 அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ரிவர்ஸ் வோல்டேஜ் நம்ம அதிகப்படுத்த என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து நமக்கு ரேபிடா இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். சோ இனிஷியலா நமக்கு ஒரு லோ வேல்யூ I0 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த லோ வேல்யூல இருந்து லார்ஜ் வேல்யூக்கு மூவ் ஆகுற பாயிண்ட் தான் நம்ம நீ அப்படின்னு சொல்லுவோம். சோ ரிவர்ஸ் பயாஸ்ட் வோல்டேஜ் VR at which the breakdown occurs. சோ ஒரு பிரேக் டவுன் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லார்ஜ் வேல்யூவை வந்து ரீச் ஆகும். சோ எப்ப இந்த பர்டிகுலர் பிரேக் டவுன் அக்கர் ஆகுதோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட தான் நம்ம ஜீனா பிரேக் டவுன் வோல்டேஜ் VZ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ இப்ப கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது நமக்கு PN ஜங்ஷன் டயோட் வந்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக் மாதிரியே இந்த மாதிரி இருக்கும், எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி. ஆனா ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லோப் இருக்கும். இந்த பாயிண்ட் தான் நமக்கு I0 அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் திருப்பி நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து மெயின்டைன் ஆகி இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ரேபிடா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுதான் வந்து ரிவர்ஸ் பயாஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க இருக்கிற இந்த வோல்டேஜ் தான் நமக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான், ஏன்னா நம்ம ஈக்குவேஷன்லயுமே பார்த்திருந்தோம், நமக்கு பிரேக் டவுன் வோல்டேஜை தாண்டினதுக்கு அப்புறமா நமக்கு கரண்ட் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் ரேபிடா அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். சோ ஐடியல் ஈக்குவலண்டா ஒரு ஜீனா டயோட எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கும். சோ நமக்கு இந்த ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ அதனால இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரேக் டவுன் மெக்கானிசம்ஸ், ஜீனா பிரேக் டவுன் அண்ட் அவலாஞ்சி பிரேக் டவுன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஒரு பிரேக் டவுன் வந்து கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் கரண்ட் ஃப்ளோ வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த பிரேக் டவுன் எதனால நடக்குது அப்படின்னா ரெண்டு டைப்ஸ்ல இருக்கும். ஒன்னு ஜீனா பிரேக் டவுனால நடக்கும், இன்னொன்று வந்து அவலாஞ்சி பிரேக் டவுனால நடக்கும். ஸோ இந்த கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய எக்ஸ்பிளனேஷனை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த எக்ஸ்பிளனேஷனை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் இந்த ஜீனருக்கும் அவலாஞ்சிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வணக்காது. சோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹனி கோம்பு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இந்த ஹனி கோம்புல இருந்து நம்ம ஹனியை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும். சோ இதுக்கு நம்ம ரெண்டு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா யூசுவல் ப்ரொசீஜர், அதாவது யாராவது ஒருத்தவங்க இது மேல ஏறி அது ஃபுல்லா இதை சுத்தி வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு ஃபயரை வந்து நம்ம லிட் பண்ணணும். சோ இங்க ஃபயர் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்க ஹனிபீஸ் எல்லாமே இறந்து அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம பிரஸ் பண்ணி அதுல இருந்து ஹனியை வந்து நம்ம இங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒரு லென்த்தியான ப்ராசஸ். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சிம்பிளான ப்ராசஸ் இருக்கு. அது ரொம்ப சில்லியா இருந்தாலும் அதுவுமே ஒரு கான்செப்ட் தான் ஆக்சுவலி. செகண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி சிம்பிளா தூரமா நின்று ஒரு கல் எடுத்து தூக்கி எரிஞ்சோம் அப்படின்னா இதுல இருக்க ஹனி எல்லாமே போயிடும். ஐ மீன் ஹனி பீஸ் எல்லாமே போயிடும். நமக்கு ஹனி ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்டையர் ப்ரொசீஜர் இருக்கு. செகண்ட் ஸ்டெப்ல நமக்கு ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் தான் தேவைப்படுது. அதுதான் இந்த ஜீனா பிரேக் டவுன் அண்ட் அவலாஞ்சி பிரேக் டவுனுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஜீனா பிரேக் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல் எடுத்து எறிகிற அந்த எக்ஸாம்பிளை வந்து இது கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவலாஞ்சியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றதுதான் வந்து அவலாஞ்சி. ஸோ நேம் வச்சு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அவலாஞ்சி அப்படிங்கும் போது பெருசா இருக்கும், ஸோ லென்த்தி ஸ்டெப்பா இருக்கும். ஆனா ஜீனர் அப்படிங்கும் போது சின்னதா இருக்கிறதுனால ஒரே ஸ்டெப்ல நமக்கு வந்து ஆப்ரேஷன் இங்க நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் than 6 வோல்ட்ல இருக்கும் ஜீனா பிரேக் டவுன்ல. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் than 6 வோல்ட்ல இருக்கும். ஸோ டிபிக்கல் வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம் பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்ல இருந்து 8 வோல்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜீனா பிரேக் டவுன்னா என்ன, அவலாஞ்சி பிரேக் டவுன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸாம்பிளோட எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீனா பிரேக் டவுன்.
ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 6 வோல்ட்ல இருந்து அதை விட கம்மியா இருக்கணும். அப்படி ஆகும்போது நமக்கு இங்க ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபீல்டுடைய மேக்னிடியூட பொறுத்து நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹை மேக்னிடியூட் வந்து கிரியேட் ஆயிரும். அந்த மேக்னிடியூட் வந்து ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்கு, இங்க நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்க இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பாண்டை பிரேக் பண்ணி வெளியில வந்துரும். அப்ப நமக்கு ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹோல் இந்த மாதிரி ஒரு பேரா கிடைக்கும். ஸோ எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபீல்ட் அப்ளை பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது ஜென்ரேட் ஆகுறதுனாலதான் நமக்கு சடன் இன்க்ரீஸ் ஆஃப் கரண்ட் வந்து அக்கர் ஆகுது. ஸோ இங்க நம்ம ஒரே ஒரு வேலை தான் செய்யறோம், ஒரு ஃபீல்டை மட்டும் அதிகமா கொடுக்குறோம். ஒரு ஸ்டோன் எடுத்து எரிஞ்சா நமக்கு அவுட்புட் கிடைக்குது. இங்க ஃபீல்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான இன்க்ரீஸ்ட் வேல்யூ ஆஃப் கரண்ட் கிடைக்குது. பிரேக் டவுன் வோல்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இது வந்து கம்மி ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதனாலதான் இதை வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இந்த ஜீனா டயோடுக்கு ஜீனா பிரேக் டவுன் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அவலாஞ்சி டைப்ல இது அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு இருக்கும். அவலாஞ்சி பிரேக் டவுன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிஷியலா நம்ம ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து ஒரு சின்ன கரண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கறத பார்த்திருந்தோம் பிகாஸ் ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ். ஸோ பொலாரிட்டி ஆஃப் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து நமக்கு ஜங்ஷன் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும் அண்ட் மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஜங்ஷன் பாயிண்ட்ல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணும். ஸோ ரிவர்ஸ் வோல்டேஜை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது மைனாரிட்டி கேரியர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் ஆகுறதுனால இது ஆக்சிலரேட் ஆகி கொலைட் ஆகி நமக்கு அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில வரும். அதாவது பாண்டை பிரேக் பண்ணி நமக்கு எலக்ட்ரான் ஹோல் பேரை வந்து கிரியேட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா இதனுடைய எனர்ஜி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து இருக்க பேர்ல இருக்க பாண்டை பிரேக் பண்ணி இன்னொரு ஃப்ரீ எலக்ட்ரானை வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கொலைட் பண்ணி அதாவது அந்த பாண்டை இடிச்சுதான் நமக்கு இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை கிரியேட் பண்ணி நமக்கு எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ரொசீஜர்ல ஒரு ஃபயரை கொடுத்து அதுல இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி அப்புறமா ஹனி எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுக்குற வோல்டேஜை கொடுக்குறோம், அதை அதிகம் பண்ணி ஆக்சிலரேட் பண்ணி கொலைட் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு எலக்ட்ரான் ஹோல் பேர் ஃபார்ம் ஆகி இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர்னால இன்னொரு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன்னு இடிச்சு இன்னொன்னு கிடைக்கும், இன்னொன்னு இடிச்சு அதுக்கு அடுத்தது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் இங்க வந்து நடக்கும். ஸோ செகண்டரி பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவுமே ஆக்சிலரேட் ஆகி இந்த கொலிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கு எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் நம்ம கேரியர் மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா அவலாஞ்சி மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துலதான் நமக்கு பிரேக் டவுன் அக்கர் ஆகி நமக்கு கரண்ட் வந்து ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவுட்புட் நமக்கு தேவையான ஹனி வந்து இங்க கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள் அவலாஞ்சி அண்ட் ஜீனர். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஜீனா டயோட்ஸ்ல வந்து ஜீனா வோல்டேஜ் கிரேட்டர் than 6 வோல்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் எக்ஸிபிட்ஸ் அவலாஞ்சி பிரேக் டவுன். இது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே பார்த்தோம். அண்ட் இதுல நமக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சருக்கு பதிலா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். ஜீனா பிரேக் டவுன்ல நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும், அவலாஞ்சி டைப்ல பாசிட்டிவ் டைப். ஏன் அப்படின்னா நமக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு பிரேக் டவுன் வோல்டேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் இதுக்கான ஜஸ்டிபிகேஷன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம இந்த பார்த்த இந்த டாபிக்ஸ்ல இருக்கிற கம்பாரிசன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜீனா பிரேக் டவுன் அண்ட் அவலாஞ்சி பிரேக் டவுன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க கோவலன்ட் பாண்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றதுனால பிரேக் ஆகுது. ஆனா இங்க வந்து ஆக்சலரேஷன்னால நமக்கு பிரேக் ஆகுது. செகண்ட் வந்து அதோடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் இங்க வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 6 வோல்ட், இங்க வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 6 வோல்ட். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அகைன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்க நமக்கு நெகட்டிவா இருக்கும், அவலாஞ்சி டைப்ல பாசிட்டிவா இருக்கும். இதனுடைய ஜஸ்டிபிகேஷன் தான் இங்க நமக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ் டிக்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். இங்க பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் இன்க்ரீசஸ் ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். இங்க நமக்கு ஷார்ப் கர்வா கிடைக்கும், ஆனா இங்க வந்து நமக்கு கிராஜுவல் கர்வா கிடைக்கும். அதுதான் இந்த டயக்ராம்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இங்க ஷார்ப்பா எப்படி கன்வெர்ட் ஆகுது, இங்க நமக்கு கிராஜுவலா கன்வெர்ட் ஆகுது. சோ இதுதான் ஜீனர் அண்ட் அவலாஞ்சிக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். இப்ப நம்ம ஜீனா டயோடுக்கும் பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம்.
ஸோ ஜீனா டயோட்ல பாத்தீங்கன்னா இது ரிவர்ஸ் பயாஸ்டு கண்டிஷன்ல தான் வந்து ஆப்ரேட் ஆகும். ஆனா இங்க வந்து நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும். இதோடைய சிம்பிள்லயும் சேஞ்சஸ் இருக்கும். இங்க வந்து ஒரு இன்வெர்டர் Z கிடைக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி இருக்காது. அண்ட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆரோ மார்க் இந்த மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இங்க நமக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரிவர்ஸ் பயாஸ்ல தான் இங்க ஆப்ரேட் ஆகுது. பவர் டெசிபேஷன் கெப்பாசிட்டியும் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஹையா இருக்கும். இங்க நமக்கு லோவா இருக்கும். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜீனா டயோட் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர், வோல்டேஜ் லிமிட்டருக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆனா பிஎன் ஜங்ஷன் டயோட் வந்து வோல்டேஜ் மல்டிப்ளையர், ரெக்டிஃபையர், கிளிப்பர் கிளாம்பருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல இருக்க இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் அண்ட் ஜீனா டயோட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு VZ into IZ max. Product of Zener voltage into maximum Zener current. So இதுதான் இதோடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி क्वेश्चंस வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏதாவது ஒரு பாராமீட்டரை கொடுத்து மேக்ஸிமம் பவர் டிசிபேஷனை கேட்கலாம். இல்லைன்னா எவ்வளவு மேக்ஸிமம் Zener current இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த ரெண்டு வேல்யூஸை கொடுத்து கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. Next, photodiode. So இந்த photodiode photo detector, light sensor, photo sensor அப்படின்னு இந்த மாதிரி எந்த நேம்ஸை யூஸ் பண்ணியுமே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் PN junction diode மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து it produces electrical energy when exposed to light. ஸோ இங்க லைட் எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோ டயோடுடைய கான்செப்ட். இதே மாதிரி எல்இடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து சில இடத்துல நம்ம வந்து பார்த்திருக்கலாம். ஸோ எப்ப வந்து லைட் வந்து எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் ஆகுது, எலக்ட்ரிக்கல் வந்து எப்ப லைட்டா கன்வெர்ட் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ரிவர்ஸ் பயாஸ் மோட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ் தான் விச் கன்வெர்ட்ஸ் லைட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இதுல நமக்கு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு பேஸ்ட் ஆன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பிரின்சிபல். ஸோ என்னென்ன மோட்ஸ் இருக்கு அப்படின்னா போட்டோ வோல்டாயிக் மோட் அண்ட் போட்டோ கண்டக்டிவ் மோட். ஸோ இந்த மோடுடைய டீடைல்ஸ் இப்ப நம்ம டீடைல்டா பார்க்கலாம். போட்டோ வோல்டாயிக் மோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல எந்த விதமான ரிவர்ஸ் பொட்டன்ஷியல், அதாவது எந்த விதமான எக்ஸ்டர்னல் சப்ளையுமே வந்து நமக்கு இங்க அப்ளை பண்ண போறது கிடையாது. ஸோ டிவைஸை டைரக்டா நம்ம சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட் ரேஸை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஹையர் ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸைட் ஆகும். ஸோ நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகும், ஹோல்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ஆனோடுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும் போது நமக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா மைனாரிட்டி கேரியர்ஸ்னால தான் கிடைக்கும். ஏன் மைனாரிட்டி கேரியர்ஸ்னா நம்ம இங்க எந்த விதமான சப்ளையுமே வந்து அப்ளை பண்ண கிடையாது. அதாவது நம்ம எந்த விதமான பயாசிங்கும் கொடுக்கல. ஸோ சப்ளையே கொடுக்காம டைரக்டா ஒரு சன்லைட்டை கொடுத்து நமக்கு கிரியேட் ஆகுற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் தான் இருக்கும். அண்ட் அதுவுமே நமக்கு மைனாரிட்டி கேரியர்ஸ்னால தான் இருக்கும். ஸோ அதனாலதான் இதை வந்து ஜீரோ பயாஸ்டு மோட் அப்படின்னு கூட சொல்லுவோம். நெக்ஸ்ட் போட்டோ கண்டக்டிவ் மோட். ஸோ இதுல நம்ம பவர் சோர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் பொட்டன்ஷியலை வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ அப்படி கொடுக்கும் போது எப்பெல்லாம் நமக்கு லைட் ரேஸ் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட்ல வந்து ஃபாலோ ஆகுதோ அப்ப நமக்கு எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் வந்து கிரியேட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஸோ இப்ப இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து போட்டோ கண்டக்டிவ் டிவைஸா நமக்கு பிஹேவ் ஆகும். ஸோ போட்டோ வோல்டாய்க்கும் போட்டோ கண்டக்டிவ்க்கும் இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ் இதுதான். அதுல நம்ம எந்த விதமான எக்ஸ்டர்னல் சோர்ஸும் கொடுக்கல. ஆனா இங்க நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான மெக்கானிசம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுல இம்பார்ட்டன்டான நோட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோட்ல நம்ம எந்த பொட்டன்ஷியலுமே அப்ளை பண்ணல. அதனால நமக்கு ஒரு சின்ன கரண்ட் மைனாரிட்டி கேரியர்ஸ்னால ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த கரண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டார்க் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டார்க் கரண்ட் நமக்கு எந்த மோட்ல வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த டயோடுடைய VI கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்கு, இங்க நெகட்டிவ் வோல்டேஜ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ரிவர்ஸ் பயாஸ் மோட்ல தான் நமக்கு ஆப்ரேட் ஆகுது. ஸோ ரிவர்ஸ் வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா நமக்கு மைனாரிட்டி கேரியர்ஸ்னால ஒரு சின்ன கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதை தான் டார்க் கரண்ட்னு சொல்லுவோம். அதனுடைய லைன் தான் இந்த லைன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இன்னுமே நம்மளுடைய வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ரிவர்ஸ் கரண்ட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் இன் மைக்ரோ ஆம்பியர்ஸ். ஸோ இதுதான் VI characteristics of
photodiode. So இதுல intensity of light வந்து எவ்வளவு increase ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா resistivity of diode வந்து decrease ஆகும்போது. இதுதான் intensityக்கும் resistivityக்கும் இருக்கிற relationship. இப்ப இதனுடைய applications and advantages பார்க்கலாம். So இந்த diode வந்து it is more conductive and it has very fast response time. இது ரொம்ப important feature and it is used in high computing devices, alarm and counter circuits. இதுதான் இதனுடைய applications. டிரான்சிஸ்டர் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது வந்து 3 டெர்மினல் டிவைஸ். ஸோ இதுல நமக்கு பேஸ், எமிட்டர், கலெக்டர் அப்படின்னு 3 டெர்மினல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் இதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து 3 மோட்ஸ்ல அவைலபிளா இருக்கும். என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னா காமன் பேஸ், காமன் எமிட்டர் அண்ட் காமன் கலெக்டர். ஸோ கான்ஃபிகரேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் இல்லைன்னா வோல்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு இந்த டிரான்சிஸ்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆம்பிளிஃபிகேஷனுடைய ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்புட் கரண்ட் சிக்னலை வந்து நம்ம லோ ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் ரீஜியனுக்கு பாஸ் பண்றதுதான் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியா இருக்கும். அப்ப என்ன ஆகும், நமக்கு கரண்ட் சிக்னல் வந்து நிறைய பாஸ் ஆகுறதுனால ஹை ரெசிஸ்டன்ஸ் ரீஜியனுக்கு ரீச் ஆகும் போது நமக்கு தேவையான ஆம்பிளிஃபைடு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த மாதிரி இருக்க சிக்னல் வந்து இந்த மாதிரி ஆம்பிளிஃபைடு வேல்யூவா நமக்கு கிடைக்கும். ஸோ டிரான்ஸ்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதை தான் வந்து நம்ம டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு நேம்ஸையும் கம்பைன் பண்ணதுதான் இந்த டிரான்சிஸ்டருடைய மீனிங். டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு ரெண்டு அவைலபிளா இருக்கு. யூனிபோலார் டைப்ல நமக்கு கரண்ட் கண்டக்ஷன் வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் கேரியர் மூலமா தான் நடக்கும். அது வந்து மெஜாரிட்டி கேரியரா இருக்கும். ஸோ அதனாலதான் இதை யூனிபோலார் அப்படின்னு சொல்றோம். பைபோலார் அப்படிங்கும் போது நமக்கு ரெண்டு விதமான கேரியர்ஸும் இருக்கும். இங்க மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி கேரியர்ஸ், அதாவது டியூ டு எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ரெண்டுத்தினாலையும் ஏற்படக்கூடிய கண்டக்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு இந்த டிரான்சிஸ்டருடைய ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஸோ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ல பாத்தீங்கன்னா அவுட்புட் கரண்ட் வந்து நம்ம இன்புட் கரண்டால தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். அதனாலதான் இதை வந்து கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸா இல்ல கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸா அப்படின்னு இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் வந்து கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைஸ். டைப்ஸ் ஆஃப் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ல நமக்கு ரெண்டு டைப் இருக்கு, என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இந்த டைப்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணும்போது இதனுடைய லோ ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் தான் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலா இருக்கும், ஆனா எஃபிஷியன்சி வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னலா எந்த விதமான ஃபிலமென்ட் பவரும் தேவைப்படாது. இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். இப்ப இந்த பிஎன்பி அண்ட் என்பிஎன் டிரான்சிஸ்டருடைய ஸ்ட்ரக்சரை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎன்பி அப்படிங்கும் போது இதுல சிங்கிள் என் ரீஜியன் இருக்கும், ஆனா ரெண்டு பி டைப் ரீஜியன் இருக்கும். ஸோ ரெண்டு பி டைப் ரீஜியனுக்கு நடுவுல ஒரு என் டைப்பை நம்ம சாண்ட்விச் பண்ணி ஃபார்ம் பண்றதுதான் இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர். அதே மாதிரி என்பிஎன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு என் ரீஜியனை எடுத்துட்டு ரெண்டுத்துக்குமே நடுவுல ஒரு பி டைப் ரீஜியனை இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டருடைய ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ டயக்ராமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்பிஎன்ல ரெண்டு என் ரீஜியன் இருக்கு, சிங்கிள் பி டைப் இருக்கு, அண்ட் இங்க நமக்கு பேஸ் இருக்கும், இங்க கலெக்டர், இங்க எமிட்டர். இதே மாதிரி பிஎன்பிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பி டைப்ல நமக்கு கலெக்டர், எமிட்டர் அண்ட் என் டைப்ல நமக்கு பேஸ் வந்து இருக்கும். மிடில் ரீஜியனா இருக்கிறது வந்து பேஸ். ஸோ இந்த ரீஜன் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டோப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட்டா இருக்கும். ஆனா எமிட்டர் அண்ட் கலெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஹெவிலி டோப்டா இருக்கும். அதுலயுமே டோப்பிங் லெவல் ஆஃப் எமிட்டர் வந்து கலெக்டரை விட அதிகமா இருக்கும். ஸோ டோப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இம்பியூரிட்டிஸை ஆட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம டோப்பிங் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம். இதுதான் பிஎன்பி அண்ட் என்பிஎன்கான ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற டிஃபரன்ஸ். டிரான்சிஸ்டருடைய சிம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலா ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரை நம்ம இந்த மாதிரி தான் டயக்ராம்ல எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து எமிட்டர்ல இந்த மாதிரி அவுட் கோயிங்ல இருக்கும். இது வந்து என்பிஎன் டைப்ல. ஆனா பிஎன்பி டைப்ல பாத்தீங்க அப்படின்னா இன்கமிங் கரண்டா நமக்கு எமிட்டர்ல இருந்து இருக்கும். ஸோ இந்த ஆரோ தான் வந்து கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன், அதாவது நார்மலா இருக்கிற எலக்ட்ரான் கரண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறோட
கரண்ட் உடைய டைரக்ஷன் வந்து இந்த arrow வந்து இண்டிகேட் பண்ணும். சோ டயோட் ஈக்குவலன்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ரெண்டு டயோட் எடுத்திருக்கோம். சோ ஒன்னொண்ணுமே பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டா நம்ம இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம் ஃபார் NPN டைப். அதே மாதிரி PNPக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் நம்ம ஆப்போசிட்டா தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ இதுல கனெக்ஷன் வந்து பேக் டு பேக் இல்ல, அதாவது இந்த கனெக்ஷன் மாதிரியே நம்ம இங்கேயும் கொடுக்கல, இந்த கனெக்ஷன் மாதிரி நம்ம இங்க கொடுக்கல, which means நம்ம பேக் டு பேக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது டிரான்சிஸ்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஜங்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலா இதுல நமக்கு ரெண்டு பிஎன் ஜங்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எமிட்டர் பேஸ் ஜங்ஷன், செகண்ட் வந்து கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். சோ இங்க நமக்கு எமிட்டர் இருக்கும், இங்க கலெக்டர், இங்க வந்து பேஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி தான் நமக்கு ஜங்ஷன் இருக்கும். சோ இந்த எமிட்டர் அண்ட் பேஸ் இருக்கக்கூடிய ஜங்ஷன் ஒரு ஜங்ஷனா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்க நமக்கு இன்னொரு பிஎன் ஜங்ஷன் இருக்கும் பேஸ் அண்ட் கலெக்டருக்கு நடுவுல. சோ எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஒன்று இருக்கு, கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ஒன்று இருக்கு. சோ ஏன் வந்து டிரான்சிஸ்டரை நம்ம பேக் டு பேக் டயோட்ஸை கனெக்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோப்பிங் லெவல்ஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும் ஒரு டிரான்சிஸ்டரை ஒர்க் பண்றதுக்கு. சோ நம்ம பேக் டு பேக்கா கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது. செகண்ட் வந்து டிரான்சிஸ்டர்ல நமக்கு எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணிருக்கணும் அண்ட் அதே மாதிரி பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிருக்கணும். சோ டிஃப்யூஷன்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா எமிட்டர் கரண்ட்டுமே நமக்கு கலெக்டரை ரீச் ஆகும். அதனால நமக்கு பேஸ் கரண்ட் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அப்பதான் நமக்கு இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மெக்கானிசமே வந்து இங்க சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனா பேக் டு பேக் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கும் போது இந்த பர்டிகுலர் டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்து அக்கர் ஆகாது. அதனாலதான் நம்ம பேக் டு கன்சிடர் பண்ணாம நம்ம மாத்தி எடுத்திருக்கோம். Next, operation of transistors. So first biasing and unbiasing typeல நம்ம எடுத்துக்கலாம். Unbiased transistor எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நம்ம எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் எதுவுமே வந்து அப்ளை பண்ணல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எந்த விதமான கரண்ட்டுமே வந்து நமக்கு இங்க ஃப்ளோ ஆகாது. இதுல நமக்கு ரெண்டு பிஎன் ஜங்ஷன் இருக்கு. ஸோ நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டிப்ளீஷன் ரீஜன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ டிஃப்யூஷன் அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா டிப்ளீஷன் ரீஜன் வந்து லைட்லி டோப்டு சைட்ல ரொம்ப பெனிட்ரேட் ஆகும். ஆனா ஹெவிலி டோப்டா இருக்கும் போது நமக்கு லெஸ் வந்து இருக்கும். சோ டயக்ராமேட்டிக்கா எடுத்துட்டோம் அப்படின்னா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ல வந்து லைட்லி டோப்ட் அப்படின்னு தான் பார்த்தோம். சோ பேஸ் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா லைட்லி டோப்டா இருக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிட்ரேஷன் இருக்காது. சோ அதனாலதான் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோப்ல இருக்கு. ஆனா இந்த இடத்துல எமிட்டர்ல வந்து நமக்கு ஹெவிலி டோப்டா இருக்கும். சோ அதனாலதான் நமக்கு ஸ்லோப் வந்து இந்த மாதிரி வேரி ஆகுது. சோ ரெண்டு பக்கமே அதை பொறுத்து நமக்கு இந்த மாதிரி கிராஃப் வந்து கிடைக்கும். சோ இதுல இந்த VB அப்படிங்கிறது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் பேரியர் வோல்டேஜ், அதாவது the voltage required to cause conduction in junction of two dissimilar materials. நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸை எடுத்திருக்கோம். அதுக்கு நடுவுல இருக்க ஜங்ஷன்ல ஒரு கரண்ட் கண்டக்ஷனை நம்ம கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு தேவைப்படுமோ அதுதான் இந்த பேரியர் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். பேரியர் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா N சைட்ல நமக்கு பாசிட்டிவா இருக்கும், ஆனா P சைட்ல நமக்கு நெகட்டிவா இருக்கும். அண்ட் சிலிகானுக்கு 0.7, ஜெர்மானியம்க்கு 0.3 வோல்ட் வந்து இருக்கும். சோ இதை பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப பயாஸ்ட் டைப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம based on biasing in junction, junctionல நம்ம என்ன biasing provide பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு different regions வந்து create ஆகும். So first cut off regionல இருக்கணும் அப்படின்னா நம்ம base emitter junction வந்து reverse bias பண்ணணும் and base collector junction வந்து reverse bias பண்ணணும். So இந்த கண்டிஷன்ல ரெண்டு ஜங்ஷனையுமே நம்ம reverse bias பண்ணும்போது இந்த BJT அதாவது இந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம switch-ஆ யூஸ் பண்ணலாம். ஃபார்வர்ட் ஆக்டிவ் ரீஜன்ல பாத்தீங்கன்னா பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ்ல பண்ணிருக்கணும் அண்ட் பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிருக்கணும். இந்த கண்டிஷன்ல நம்ம பிஜேடியை வந்து ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணலாம். இன்வர்ஸ் ஆக்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிருக்கணும், பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது டிஜிட்டல் சர்க்கியூட்ஸுக்கு நம்ம டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி சாச்சுரேஷன் கண்டிஷன்ல ரெண்டு ஜங்ஷனையுமே நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம் அப்படின்னா அகைன் நம்ம இந்த டிரான்சிஸ்டரை ஸ்விட்சா யூஸ் பண்ணலாம். சோ இதுதான் இந்த ரீஜியனை பேஸ் பண்ணி இருக்கிற அப்ளிகேஷன். சோ ஜெனரலா ஆக்டிவ் மோட வந்து நம்ம ஃபார்வர்ட் மோட் அண்ட் இன்வர்ஸ் ஆக்டிவ் மோட் அப்படின்னு ரெண்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம்.
சோ ஒரு NPN டிரான்சிஸ்டருக்கு இன்வர்ஸ் ஆக்டிவ் மோடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜங்ஷன்ல பி ஜங்ஷன் அதாவது பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும், பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணணும். இந்த கண்டிஷன்ல டிரான்சிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன் அதாவது இன்வெர்டடா நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகும். அதாவது எமிட்டர் வந்து கலெக்டர் ஆகும், கலெக்டர் வந்து எமிட்டர் ஆகும் நமக்கு இப்ப வந்து ஆக்ட் ஆகும். இப்ப இந்த ஆக்டிவ் ரீஜியன்ல பயாஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் கண்டிஷன் எமிட்டர் பேஸ் ஜங்ஷனை ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணிட்டு கலெக்டர் பேஸ் ஜங்ஷனை வந்து நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும். சோ எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணக்கூடிய பயாஸ் வோல்டேஜஸ் வந்து VEE அண்ட் VCC. சோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்சிஸ்டரை ஆக்டிவ் ரீஜியனுக்கு வந்து பயாஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஆப்ரேஷன் ஆஃப் NPN டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாம். சோ இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு எமிட்டர் இருக்கு, இங்க கலெக்டர் இருக்கு, இங்க சென்டர்ல வந்து நமக்கு பேஸ் ரீஜியன் இருக்கு. சோ இந்த பேஸ் அண்ட் எமிட்டர் ரீஜியனை வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணிக்கணும் யூசிங் த சோர்ஸ் ஆஃப் VEE அண்ட் அதே மாதிரி கலெக்டர் பேஸ் ஜங்ஷனை வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிக்கணும் யூசிங் VCC. சோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற டிப்ளீஷன் ரீஜியன் வந்து ரெடியூஸ் ஆகும், ஆனா இங்க இருக்கிற டிப்ளீஷன் ரீஜியன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுலயே பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது. சோ இதை பொறுத்து நமக்கு இந்த மாதிரி பேரியர் வோல்டேஜ் அண்ட் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஸ்லோப்ஸும் வந்து டிஃபர் ஆகும். சோ EB ஜங்ஷன் அதாவது எமிட்டர் பேஸ் ஜங்ஷனை நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் இன் N டைப் எமிட்டர் வந்து பாத்தீங்கன்னா பேஸுக்கு வந்து ஃப்ளோ ஆகும், அதனால நமக்கு எமிட்டர் கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். சோ டோப்பிங் லெவல்ஸ் வந்து ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால ஃபியூவர் எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு பேஸ்ல இருந்து எமிட்டருக்கு மூவ் ஆகி திருப்பியும் ஹோல்ஸோட ரீகம்பைன் ஆகி நமக்கு பேஸ் கரண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா which crosses the base வந்து it moves to the collector. அப்ப நமக்கு என்ன ஆகும், கலெக்டர் கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். சோ இந்த கரண்ட் தான் நமக்கு ரொம்ப டாமினண்டா இந்த NPN டிரான்சிஸ்டர்ல இருக்கும். சோ எப்பவுமே கலெக்டர் கரண்ட் வந்து பேஸ் கரண்ட்டை விட ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி டோட்டல் எமிட்டர் கரண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா கலெக்டர் கரண்ட் பிளஸ் பேஸ் கரண்ட். சோ இதுல IC is equal to IC மெஜாரிட்டி பிளஸ் IC நாட் மைனாரிட்டி, அதாவது மெஜாரிட்டி கேரியர்ஸ்னால ஃப்ளோ பண்ணக்கூடிய கரண்ட் பிளஸ் ஒரு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகும். அதுதான் வந்து இந்த IC நாட் மினிமம் அப்படின்றத வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அதாவது IC கரண்ட் வித் எமிட்டர் டெர்மினல் ஓபன், இந்த டெர்மினல் ஓபன் ஆயிருக்கும் போது ஃப்ளோ ஆகுற மினிமல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டையும் நம்ம வந்து இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆஃப் PNP டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்த NPN டிரான்சிஸ்டருக்கு சேமா தான் இருக்கும். ஆனா என்ன சேஞ்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க நமக்கு எலக்ட்ரான்ஸ் பிளே பண்ணிருக்க ரோல் எல்லாமே இங்க வந்து ஹோல்ஸ் பிளே பண்ணும். அதுதான் வந்து NPN அண்ட் PNPக்கு இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். மத்தபடி எல்லாமே வந்து சிமிலரா இருக்கும். இப்ப இதனுடைய டிரான்சிஸ்டர் வோல்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். NPN டைப்புக்கு வோல்டேஜ் வந்து பிட்வீன் பேஸ் அண்ட் எமிட்டரா இருக்கிறத வந்து நம்ம VBE அப்படின்னு எடுத்துப்போம். சோ VBE பாத்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து பாசிட்டிவ் than the value of emitter, அதாவது base is biased positive with respect to the emitter. ஆனா PNP க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் with respect to emitter ஆ இருக்கும். இதுதான் டிரான்சிஸ்டர் வோல்டேஜஸ் NPN and PNP க்கு இருக்கிற வேரியேஷன். இப்ப ஜங்ஷன் வோல்டேஜஸ் உடைய வேல்யூ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதுலயுமே நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. சிலிக்கானா யூஸ் பண்ணிருந்தோம்னா என்ன வேல்யூஸ் இருக்கு, ஜெர்மானியம் யூஸ் பண்ணோம்னா என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சோ சேச்சுரேஷன் வேல்யூ VCE VBE க்கு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் மோட்ஸ், அதாவது சேச்சுரேஷன் மோட், ஆக்டிவ் மோட், கட் ஆஃப் மோட், கட் இன் மோட் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது வந்து NPN டிரான்சிஸ்டருக்கான வேல்யூஸ். இதுவே வந்து இப்ப நம்ம PNP க்கு வேணும் அப்படின்னா இதனுடைய சைன் மட்டும் வந்து நமக்கு ஜஸ்ட் சேஞ்ச் ஆகும், அதாவது பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸா மாறும், மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா மாறும். சோ இதுதான் இந்த ஜங்ஷன் வோல்டேஜஸ்க்கான வேல்யூஸ். நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டர் கரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போத் NPN and PNP டிரான்சிஸ்டர் ரெண்டுக்குமே வந்து எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் பிளஸ் கலெக்டர் கரண்ட். இதுல இந்த பேஸ் கரண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும், யூஸ்வலா நெக்லிஜிபிளா இருக்கும். ஆனா IE and IC வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். ஆனா அதுலயுமே நமக்கு இந்த IE வேல்யூ வந்து IC விட கிரேட்டர் தானா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க IB ஸ்மாலா இருந்தாலும் அந்த மினிமம் வேல்யூ நமக்கு இங்க ஆட் ஆகுறதுனால IC விட கம்பேர் பண்ணும்போது எமிட்டர் கரண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சோ இதுதான் டிரான்சிஸ்டர் கரண்ட் அண்ட் டிரான்சிஸ்டர் வோல்டேஜஸ்க்கான வேல்யூஸ். சோ இதுல நம்ம மூணு கான்ஃபிகரேஷன்ஸ் ஏற்கனவே பார்த்தோம், காமன் பேஸ், காமன் எமிட்டர் அண்ட் காமன் கலெக்டர். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் உடைய டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காமன் பேஸ் கூடிய கான்ஃபிகரேஷன். சோ இதுல
நம்ம கிராஃபிக்கலா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிளாட் பண்றது தான் வந்து டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா பேஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கும். அதனாலதான் இதை வந்து நம்ம காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுத்துக்குமே வந்து காமனா இருக்கு. ஸோ காமன் பேஸ் இருக்கிறதுனாலதான் காமன் பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப இந்த கரண்ட் ரிலேஷன் இன் காமன் பேஸ்ல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். IC is equal to IC injected plus IC B0. So injected அப்படிங்கிறது வந்து collector current due to the number of electrons crossing the collector base junction. And அதே மாதிரி IC B0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன் மாதிரியே தான் மைனாரிட்டி கேரியர்ஸ்னால ஏற்படக்கூடிய கரண்ட் வேல்யூ தான் இந்த வேல்யூ. அதாவது எமிட்டர் ஓபன்ல இருக்கும் போது ஃப்ளோ ஆகிற நெக்லிஜிபிள் கரண்ட்டை தான் நம்ம இந்த வேல்யூல இண்டிகேட் பண்றோம். ஸோ IC is equal to IC B0 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நோட்டேஷன்லயுமே பாத்தீங்கன்னா CB அப்படிங்கிறது வந்து கலெக்டர் டு பேஸ் ஃப்ளோ ஆகிற லீக்கேஜ் கரண்ட் அண்ட் O வந்து இட் ரெப்ரசன்ஸ் த எமிட்டர் இஸ் ஓபன். ஸோ இப்போ இதனுடைய கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆல்மோஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் கலெக்டர் கரண்ட் ஃப்ரம் கேரியர் ஜங்ஷன் to total emitter current தான் நமக்கு amplification factor alpha, which is equal to IC injected divided by the emitter current, which is nothing but the current gain. So IC value வந்து நமக்கு IE விட less than இருக்கும். So இந்த alpha value பாத்தீங்க அப்படின்னா it will be less than 1. அதாவது 0.95 இருந்து 0.995 அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும். So இந்த alpha value நம்ம எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா collector current divided by emitter current. So இந்த relation ரொம்ப முக்கியம். and அதே மாதிரி இந்த ரேஞ்சுமே வந்து ரொம்ப ரொம்ப important. So in terms of base current எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா IB is equal to 1 minus alpha into emitter current அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பொறுத்து நம்ம இந்த ஃபார்முலாஸ்ல ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்புட் தனியா அவுட்புட் தனியா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய கர்வ் வந்து எதை பொறுத்து பிளாட் பண்ண போறோம் அப்படின்னா எமிட்டர் பேஸ் வோல்டேஜ் வர்சஸ் இன்புட் கரண்ட், அதாவது எமிட்டர் கரண்ட். ஸோ எந்த கண்டிஷன்லனா VCB கலெக்டர் பேஸ்ல இருக்க வோல்டேஜ் வேல்யூ வந்து நம்ம கான்ஸ்டன்டா செட் பண்ணிக்க போறோம். இந்த கண்டிஷன்ல நம்மளுடைய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ RA எதுக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும் அப்படின்னா del VEB divided by del IE, அதாவது ரேஷியோ ஆஃப் வேரியேஷன் ஆஃப் எமிட்டர் பேஸ் வோல்டேஜ் டு change of emitter current under VCB is equal to constant. So இந்த கண்டிஷன்ல நமக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இன்புட் பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கர்வ் வந்து கலெக்டர் கரண்ட் அண்ட் VCBக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட் பண்ணுவோம் வித் IE as constant. சோ இங்க நமக்கு 3 டிஃபரண்ட் ரீஜியன்ஸ் கிடைக்கும். ஆக்டிவ் ரீஜியன், சாச்சுரேஷன் ரீஜியன் அண்ட் கட் ஆஃப் ரீஜியன். ஆக்டிவ் ரீஜியன்ல எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிருக்கும், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல IC அண்ட் IE வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவலண்டா கிடைக்கும். இந்த கண்டிஷன்ல தான் நமக்கு டிரான்சிஸ்டர் வந்து ஆம்பிளிஃபையரா ஒர்க் ஆகும். சோ இதனுடைய அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R0 வந்து பாத்தீங்கன்னா del VCB divided by del IC with the value of emitter current as constant. சோ இதுதான் ஆக்டிவ் ரீஜன்ல இருக்கிற values. நெக்ஸ்ட் அதே மாதிரி சாச்சுரேஷன் ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரீஜனை தான் நம்ம சாச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் அண்ட் கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரெண்டுமே நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுவோம். அண்ட் இதுல VCB வேல்யூ நமக்கு நெகட்டிவா இருக்கும். சோ கலெக்டர் கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ராபிடா இங்க வந்து டிக்ரீஸ் ஆகும் VCB வேல்யூ நம்ம நெகட்டிவா எடுத்துக்கும் போது. சோ இந்த கண்டிஷன்ல தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்லோப் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் கட் ஆஃப் ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீஜன் பிலோ த வேல்யூ ஆஃப் IE. ஸோ கர்வ்லயே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கர்வ்ஸ் கிடைச்சிருக்கும். இதுல IE வேல்யூ 0க்கு கீழே இருக்கிற இந்த பாயிண்ட் தான் நம்ம கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜன்ல நம்ம இந்த ரெண்டு ஜங்ஷன்ஸையுமே வந்து ரிவர்ஸ் பயாஸ் தான் பண்ணுவோம். சோ இப்போ இதனுடைய கரண்ட் கெயின் ஆல்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலெக்டர் கரண்ட் டிவைடட் பை எமிட்டர் கரண்ட் அண்ட் AC கரண்ட் கெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல் பொறுத்து. ஏன்னா நமக்கு கண்டினியூஸ் வேவ் ஃபார்ம் இங்க கிடைக்கும், அதனால வேரியேஷனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அண்டர் VCB is equal to a constant value. சோ இந்த கான்ஃபிகரேஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாராமீட்டர் என்ன அப்படின்னா ஏர்லி எஃபெக்ட் தான். சோ ஏர்லி எஃபெக்ட்னா என்னன்னு பாத்தீங்க
அப்படின்னா whenever the reverse biased voltage VCB is increased, width வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ width இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா பேஸ் width வந்து நமக்கு எலக்ட்ரிக்கலா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதை தான் நம்ம வந்து ஏர்லி எஃபெக்ட் ஆர் பேஸ் width மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏர்லி எஃபெக்ட்னால என்ன கான்சிக்வன்சஸ் எல்லாம் அக்கர் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து less chance for recombination with base. அப்போ நமக்கு ஆல்பா அண்ட் பீட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் விசிபி வோல்டேஜ் அண்ட் அதே மாதிரி சார்ஜ் கிரேடியன்ட் வந்து பேஸை பொறுத்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நமக்கு மைனாரிட்டி கேரியர்ஸ் உடைய கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எமிட்டர் கரண்ட் வந்து நமக்கு ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த ஏர்லி எஃபெக்ட் உடைய கான்சிக்வன்சஸ். ஸோ இதுதான் இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன்ல இருக்கிற இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம காமன் எமிட்டர் உடைய கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ல இப்ப நமக்கு எமிட்டர் வந்து காமனா இருக்கும். இன்புட் இஸ் அப்ளைட் பிட்வீன் பேஸ் அண்ட் எமிட்டர் அண்ட் அவுட்புட் இஸ் டேக்கன் ஃப்ரம் கலெக்டர் அண்ட் எமிட்டர். ஸோ ரெண்டுத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா பேஸ் அண்ட் கலெக்டருக்கு எமிட்டர் வந்து காமனா இருக்கு. ஸோ அதுதான் காமன் எமிட்டருடைய கான்ஃபிகரேஷன். இங்க இன்புட் வோல்டேஜ் வந்து VBE இருக்கும் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் வந்து VCE. இன்புட் கரண்ட் பேஸ் கரண்ட், அவுட்புட் கரண்ட் வந்து கலெக்டர் கரண்ட். ஸோ இதுதான் இன்புட் அண்ட் அவுட்புட் உடைய வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட் வேல்யூஸ். கலெக்டர் கரண்ட் உடைய வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா IB into alpha divided by 1 minus alpha plus ICB naught divided by 1 minus alpha. ஸோ இதுல இந்த ஆல்பா அப்படிங்கிறது வந்து கரண்ட் கெயின். இப்போ இந்த காமன் எமிட்டருக்குரிய கரண்ட் கெயின் வேல்யூவை வந்து நம்ம பீட்டா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், which is equal to IC divided by IB. ஸோ இதுல பீட்டா அண்ட் ஆல்பாக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பா. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்பாவோட ரிலேஷன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். அதை வச்சு இங்க ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்பால கிடைக்கும். இப்ப இதுல ஆல்பாவை ஒரு பக்கம் வச்சுட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட்டால எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா பீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் பீட்டா. ஸோ இது ரெண்டு தான் ஆல்பா அண்ட் பீட்டாக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது. இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அகைன் இப்ப நம்ம VBE versus IB க்கு தான் நம்ம கர்வ் வந்து பிளாட் பண்ண போறோம் at VC is equal to constant condition. So இந்த கண்டிஷன்ல இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ RI is equal to del VBE divided by base current and VC is equal to constant. So இங்க வந்து நமக்கு காமன் எமிட்டர்ல இருக்கிற இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து காமன் பேஸ்ல கிடைக்கிற இன்புட் ரெசிஸ்டன்ஸை விட கிரேட்டர் தானா இருக்கும். இது வந்து இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இப்ப அதே மாதிரி அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பிளாட் பண்ணலாம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு இட் இஸ் drawn between collector current and VCB at constant base current value. ஸோ இதுதான் வந்து நம்ம கலெக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் கிடைக்கும்: கட் ஆஃப் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன் அண்ட் சேச்சுரேஷன் ரீஜன். ஸோ இந்த ரீஜனுக்கான அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன அண்ட் ஒவ்வொரு ரீஜன்ல நம்ம என்ன பயாசிங் பண்றோம், என்ன வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத வந்து இப்ப டீடைல்டா பார்க்கலாம். Output resistance value R0 is equal to del VCE divided by del IC at IB is equal to constant or almost 0. So இதுலயுமே 3 regions அப்படின்னு சொல்லியிருந்தேன். Active regionல again emitter based junction forward biased, collector based junction reverse biased. So இங்க நம்ம collector current பாத்தீங்க அப்படின்னா VCE increase பண்ண நமக்கு collector current வந்து increase ஆகும். Saturation conditionsல ரெண்டு junctionsக்கு நம்ம forward bias பண்றோம் and அதனுடைய value ranges வந்து 0.1 வோல்ட்ல இருந்து 0.3 வோல்ட் வரைக்கும் இருக்கும். கட் ஆஃப் ரீஜியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீஜியன் பிலோ த வேல்யூ ஆஃப் IB is equal to 0. ஸோ அதுக்கு கீழே இருக்க ரீஜியன் தான் நம்ம கட் ஆஃப் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ல ரெண்டு ஜங்ஷன்ஸையுமே நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிடுவோம். So saturation regionல நமக்கு base current வந்து it should be greater than IC by beta and active regionல VCE வந்து VCE saturation விட நமக்கு greater than இருக்கும். So இதுதான் இதனுடைய characteristic features. இப்ப நம்ம லாஸ்டா இருக்க configuration common collector பத்தி பார்க்கலாம். common collectorல இப்ப நமக்கு collector வந்து ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கும். So input வந்து நமக்கு base and collectorக்கு வந்து apply பண்ணுவோம் and output வந்து between emitter and collector ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா collector வந்து இப்ப நமக்கு காமனா இருக்கு. சோ இதனுடைய கரண்ட் கெயின் வந்து in terms of ratio of emitter current versus base current கிடைக்கும், which is 1 divided by 1 minus alpha. So ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்லயும் அதனுடைய கெயின் வேல்யூ என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
Input characteristics பொறுத்த வரைக்கும் it is between base current and VCB and VC is equal to constant. So total VCB வந்து பாத்தீங்கன்னா VCE plus VBE க்கு equivalent இருக்கும் and இதனுடைய input resistance வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதே மாதிரி output characteristics எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is drawn between emitter current and VCE at the value of IB is equal to constant. இப்ப நம்ம பார்த்த configurations எல்லாத்தையுமே வந்து நம்ம compare பண்ணி ஒரு சம்மரியா பார்க்கலாம். So first பாத்தீங்கன்னா input resistance value common baseல around 20 ohms இருக்கும் very low, common emitterல low and common collectorல high-ஆ கிடைக்கும். And R0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா output resistance அப்படியே opposite ஆகும். இங்க very high, இங்க high, இங்க low. இங்க input current வந்து நமக்கு emitter current, கீழ வந்து base current and collectorலயும் பாத்தீங்கன்னா base current-ஆ கிடைக்கும். அதே மாதிரி output current எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமன் பேஸ்லயும் காமன் எமிட்டர்லயும் நமக்கு கலெக்டர் கரண்ட் கிடைக்கும். ஆனா கலெக்டர் டைப்ல நமக்கு எமிட்டர் கரண்டா கிடைக்கும். இன்புட் வந்து எந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவுல நம்ம இன்புட் வோல்டேஜ் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா பிட்வீன் எமிட்டர் அண்ட் பேஸ் அண்ட் எமிட்டர், பேஸ் அண்ட் கலெக்டர் ஃபார் த 3 கான்ஃபிகரேஷன்ஸ். லீக்கேஜ் கரண்ட் இதுல ரொம்ப ஸ்மாலா இருக்கும், இங்க லார்ஜா இருக்கும் அண்ட் கலெக்டர்லயும் நமக்கு லார்ஜா இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவுட்புட் வோல்டேஜ் எந்த ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவுல நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கறதையும் வந்து இங்க ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு IC by IE, IC by IB, IE by IB. சோ இந்த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி சம்மரியா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கரண்ட் கெயின் வந்து லெஸ் தேன் 1 இருக்கும் ஃபார் சிபி, சிஇல ஹையா இருக்கும் அண்ட் கலெக்டர்லயும் நமக்கு ஹையா இருக்கும். வோல்டேஜ் கெயின் இது ரெண்டுத்துலயுமே மீடியமா இருக்கும் அண்ட் இதுல லெஸ் தேன் 1 இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் காமன் பேஸ் வந்து நம்ம இன்புட் ஸ்டேஜ் ஆஃப் மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர்ஸா யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். காமன் எமிட்டர் டைப் வந்து ஆடியோ சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் காமன் கலெக்டர் வந்து இம்பிடன்ஸ் மேட்சிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷன். சோ இதுல நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் தான். ஏன் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் வோல்டேஜ் கெயின் அண்ட் கரண்ட் கெயின் அண்ட் ஹை பவர் கெயின் வந்து நமக்கு கிடைக்கும். பவர் கெயின் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அண்ட் அதே மாதிரி இட் கேன் பி கேஸ்கேடட் எஃபிஷியன்ட்லி. சோ இதனாலதான் நம்ம அவுட் ஆஃப் 3 கான்ஃபிகரேஷன்ஸ் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனை வந்து ரொம்ப வைடா யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த பிஜேடி உடைய பயாசிங் கான்செப்ட்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நம்ம FET அதாவது ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டரை பத்தி பார்க்கலாம். சோ JFET இல்லைன்னா FET, அதாவது JFET அப்படிங்கும் போது ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இல்லைன்னா சிம்பிளி ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ், அதாவது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ஸ் மாதிரி இதுவும் செமிகண்டக்டர் டிவைஸ் தான். இதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் இல்லைன்னா ஸ்விட்சா நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இந்த FET பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 3 டெர்மினல் டிவைஸ். சோ BJTலயும் நமக்கு பேஸ் எமிட்டர் கலெக்டர் அப்படின்னு இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின் சோர்ஸ் கேட் அப்படின்னு நமக்கு 3 டெர்மினல்ஸ் இருக்கும். இதுல இந்த கேட் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோலிங் டெர்மினல். இப்போ இந்த பிஜேடிக்கும் இந்த ஃபெட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு பேஸ் கலெக்டர் எமிட்டர் இருக்கும். இந்த கண்ட்ரோலிங் இன்புட் கரண்ட் வந்து நமக்கு இங்க ஐபில இருக்கும். கண்ட்ரோல்ட் அவுட்புட் கரண்ட் வந்து கலெக்டர்ல வந்து நமக்கு இருக்கும். அண்ட் இன்னொரு டெர்மினல் நமக்கு எமிட்டர். சோ இதுல நமக்கு கண்ட்ரோலிங் எலிமெண்டா கரண்ட் தான் இருக்கும். கரண்ட் பொறுத்துதான் நமக்கு இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து கண்ட்ரோல்டா இருக்கிறதுனால இந்த பிஜேடியை வந்து கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த ஃபெட்ல பாத்தீங்கன்னா கேட், ட்ரெயின் அண்ட் சோர்ஸ் அப்படின்னு 3 எலிமெண்ட் இருக்கு. நம்ம கண்ட்ரோலிங் எலிமெண்டா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா வோல்டேஜ் இருக்கும். அதாவது இங்க நமக்கு கேட் டு சோர்ஸ்க்கு இருக்கிற வோல்டேஜ் தான் வந்து கண்ட்ரோலிங் இன்புட்டா எடுத்துக்க போறோம் அண்ட் கண்ட்ரோல்ட் அவுட்புட் கரண்ட் வந்து நமக்கு ட்ரெயின்ல வந்து கிடைக்கும். சோ இதுதான் பிஜேடி அண்ட் ஃபெட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். சோ இது வந்து கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸா இருக்கும். ஆனா இங்க வந்து நமக்கு வோல்டேஜ் பொறுத்து தான் வந்து அவுட்புட் கிடைக்குது. சோ வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸா நமக்கு இந்த ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் வந்து இருக்கும். FET ஓட ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். ஸோ அவுட்புட் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கண்ட்ரோல்டு பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் விச் இஸ் செட் அப் இன் த டிவைஸ் பை எக்ஸ்டர்னலி அப்ளைட் VGS கேட் சோர்ஸ் வோல்டேஜ். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபீல்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேம்லேயே பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதாவது அவுட்புட் கரண்ட் வந்து எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நம்ம இனிஷியலா அப்ளை பண்ணக்கூடிய கேட் சோர்ஸ் வோல்டேஜ்னால கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். நெக்ஸ்ட் வந்து இது யூனிபோலார் டிவைஸ், அதாவது கரண்ட் வந்து இட் இஸ்
கேரிட் எய்தர் பை எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹோல்ஸ். ஸோ எது வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் தான் இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும். இது வந்து டெம்பரேச்சர் டிபெண்டா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிறதுனால நமக்கு ட்ரெயின் கரண்ட் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் தெர்மல் ரன்அவே இங்க வந்து நடக்காது. இதுதான் வந்து ஃபெட்டை வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ஸ்டேபிளா வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெரி ஹை இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் இட் ஆல்சோ ரெக்வயர்ஸ் லெஸ் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெட். இப்போ இந்த ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டருடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு என் டைப் லேயரை எடுத்திருப்போம். இதுல நமக்கு இந்த மாதிரி 2 இடத்துல நம்ம பி டைப் டெர்மினல்ஸை எடுத்துட்டு இதுல இருந்து தான் நம்ம கேட் கண்ட்ரோலை வந்து கொடுக்க போறோம். அண்ட் இந்த என் ரீஜன்ல ஓமிக் கான்டாக்டை யூஸ் பண்ணி தான் சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் உடைய ரீஜன்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஓமிக் கான்டாக்டை எடுத்து அதுதான் நம்ம ட்ரெயின் அண்ட் சோர்ஸா என் டைப்ல வந்து செட் பண்ணியிருக்கோம். ஹெவிலி டோப்டு எலக்ட்ரோட்ஸ் ஆஃப் பி டைப் மெட்டீரியல் ஃபார்ம் த பிஎன் ஜங்ஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹெவிலி டோப்டா இருக்கும். ஸோ இங்க நம்ம பி டைப் லேயரை இன்க்ளூட் பண்றதுனாலதான் இங்க நமக்கு பிஎன் ஜங்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. சோ இந்த தின் ரீஜன் பிட்வீன் த டூ பி கேட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சேனலை நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். என் டைப்ல நம்ம ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து என் சேனல் ஜேஃபெட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் பி டைப்ல ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பி சேனல் ஜேஃபெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய சிம்பிள் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து சேனல் வெளியே என்டர் ஆகும் த்ரூ த சோர்ஸ் அண்ட் லீவ் த்ரூ த ட்ரெயின். ஸோ சோர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி ட்ரெயின்ல வந்து முடியும். ஸோ சோர்ஸ் வந்து ட்ரெயினுக்கு போற இந்த இன்டர்மீடியட் பிளாசேஜ் தான் வந்து நம்ம சேனல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹெவிலி டோப்டு பி டைப்ல ஃபார்ம் பண்ணிருக்க டெர்மினல் தான் நம்ம கேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பி சேனல் ஜேஃபெட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம பி டைப் பாரை எடுத்துட்டு இதுல 2 என் டைப் சின்ன, அதாவது நம்ம ஸ்ட்ரக்சர்ல பாத்திருந்த மாதிரி சைட்ல சின்ன பி டைப் லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்திருந்தோம். இப்ப நம்ம சின்னதா என் டைப்ல எடுத்துட்டு கேட்ஸை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா பி சேனல் ஜேஃபெட் வந்து கிடைக்கும். ஸோ என் சேனல் ஜேஃபெட்ல கரண்ட் வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ்னால இருக்கும் அண்ட் பி சேனல் ஜேஃபெட்ல கரண்ட் வந்து நமக்கு ஹோல்ஸ்னால இருக்கும். ஸோ ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஜேஃபெட்ல பிஎன் ஜங்ஷன் பிட்வீன் கேட் அண்ட் சோர்ஸ் இது வந்து எப்பவுமே நம்ம ரிவர்ஸ் பயாஸ் தான் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்க கரண்ட் வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ்ல நமக்கு கம்மியா தான் கிடைக்கும். அதாவது ப்ராக்டிகல் கண்டிஷன்ல நம்ம இந்த கேட் கரண்ட்டை வந்து இங்க 0 அப்படின்னு எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா VDD அப்படிங்கிற சப்ளை வந்து நம்ம அப்ளை பண்றோம் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ட்ரெயின். ஸோ இப்போ நமக்கு கேட் ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கும் அண்ட் என் டைப் மெட்டீரியல்ல எடுத்துக்கும் போது இங்க அப்ளை பண்ற இந்த VDDனால எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு சோர்ஸ்ல இருந்து ட்ரெயினுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்படி மூவ்மெண்ட் இருக்கும்போது அந்த சேனல் வழியா நமக்கு சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகுறதுனால கரண்ட் கண்டக்ஷன் நடக்கும். அண்ட் கரண்ட் கண்டக்ஷனுடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடி ட்ரெயின் கரண்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ மெஜாரிட்டி கேரியர்ஸ் நமக்கு என் சேனலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு சோர்ஸ்ல இருந்து ட்ரெயினுக்கு மூவ் ஆகும் போது ஒரு பேசேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ சோர்ஸ் இங்க இருக்கு, ட்ரெயின் இங்க இருக்கு அப்படின்னா இது வழி அப்படி மூவ் ஆகும் போது இந்த பேசேஜை தான் நம்ம சேனல் அப்படின்னு சொல்றோம். ஸோ விட்த் ஆஃப் சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ற விஜிஎஸ்னால நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். டிப்ளீஷன் ரீஜன் விட்த் வந்து ட்ரெயின் சைட்ல அதிகமாகவும் சோர்ஸ் சைட்ல கம்மியாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு வோல்டேஜ் அட் ட்ரெயின் தான் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும் தேன் வோல்டேஜ் அட் சோர்ஸ். ஸோ விஜிஎஸ்னால நமக்கு கட் ஆஃப் கிரியேட் ஆகுறது தான் வந்து நம்ம கட் ஆஃப் வோல்டேஜ் விஜிஎஸ் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம கேட்டை வந்து சோர்ஸ் கூட ஷார்ட் பண்ணும்போது மினிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் பிட்வீன் கேட் அண்ட் சோர்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மினிமம் width of depletion region கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதாவது கண்டக்டிங் சேனல் width வந்து நமக்கு இப்ப மேக்சிமமா இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு மேக்சிமம் ட்ரெயின் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதை தான் நம்ம IDSS அப்படின்னு வந்து சொல்லுவோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜேஃபெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பார்க்கலாம். ட்ரெயின்ல நமக்கு VDS வர்சஸ் IDN நம்ம டிரா பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுல ஓமிக் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன், பிரேக் டவுன் ரீஜன் அப்படின்னு 3 ரீஜன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நம்ம கொடுக்குற 2 வோல்டேஜ் சோர்சஸ், அதாவது கேட் சோர்ஸ் வோல்டேஜ் அண்ட் ட்ரெயின் சோர்ஸ் வோல்டேஜ் ரெண்டுத்தையுமே 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேட் சோர்ஸ் வோல்டேஜ் 0 பண்ணும்போது நமக்கு சேனல் வந்து ஓபன்ல இருக்கும் அண்ட் VDS வந்து 0வா இருக்கும்போது எந்த விதமான ஃபோர்ஸுமே இருக்காது. அதனால எந்த விதமான கரண்ட்டும் இல்லாததுனால ID வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்ப நம்ம VGS ஓட வேல்யூ மட்டும் 0 வச்சுட்டு ஒரு சின்ன வேல்யூ ஆஃப் VDS கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரெயின் கரண்ட் வந்து இட் வேரிஸ் லீனியர்லி வித் சப்ளைட் அமௌண்ட் ஆஃப் VDS வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ VDS இன்க்ரீஸ் ஆகும் போது வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் த சேனல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால சேனல் விட்த் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு சில பாயிண்ட்டுக்கு அப்புறமா, அதாவது
VDS வேல்யூ ரீச் ஆனதுக்கு அப்புறமா இங்க நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஆஃப் VDSக்கு இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ID வேல்யூவை இதுக்கு மேல நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்ப நமக்கு சேனலுடைய விட்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுனாலதான் ID வந்து இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து கிரியேட் ஆகும். சோ இதுக்கும் மேலயும் நம்ம VDS இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரெயின் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணிடும். சோ இதுதான் நம்ம கான்ஸ்டன்ட் சேச்சுரேஷன் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So the voltage VDS at which the current reaches constant saturation level is called as the pinch off voltage VP. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்ப வந்து இந்த வேல்யூ அக்கர் ஆகுது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ VDS நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆப்வியஸா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா குறிப்பிட்ட வேல்யூ ரீச் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளவு நம்ம வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம்னாலும் கரண்ட் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூல ரிமைன் ஆகும். சோ எந்த இடத்துல நமக்கு இந்த பர்டிகுலர் கண்டிஷன் மெயின்டைன் ஆகுதோ அந்த வோல்டேஜ் தான் நம்ம பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். VGS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித் நெகட்டிவ் பயாஸ் கேட் சேனல் ஜங்ஷன்ஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸ்டா இருக்கும். அந்த கண்டிஷன்ல நமக்கு சேனல் விட்த் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால ட்ரெயின் கரண்ட் நமக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு VP வேல்யூ எப்ப ரீச் ஆகும் அப்படின்னா லோவர் ட்ரெயின் கரண்ட்டுக்கே வந்து ரீச் ஆயிடும் when VGS value is equal to 0. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரீஜன்ஸ் இருக்கும், ஓமிக் ரீஜன் அண்ட் சேச்சுரேஷன் ரீஜன். ஓமிக் ரீஜன்ல ட்ரெயின் கரண்ட் வந்து it varies with VDS and JFET is said to behave as a voltage variable resistor. ஆனா சேச்சுரேஷன் ரீஜன்ல நமக்கு கான்ஸ்டன்டா ட்ரெயின் கரண்ட் இருக்கும் and it does not vary with VDS. சோ இங்க வேரி ஆகும், இங்க வேரி ஆகாது. அதுதான் இந்த ரெண்டு ரீஜனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். So relation between இந்த cut off voltage and pinch off voltage எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ID value drain current வந்து நமக்கு 0வா இருக்கும். எப்ப அப்படின்னா when gate source voltage is equal to minus pinch off voltage, VGS is equal to minus VP அப்படிங்கிற கண்டிஷன்ல நமக்கு drain current வந்து 0வா இருக்கும். P channel JFETல VGS and VDS வந்து நம்ம reverse polarities கிடைச்சிருக்கும் and current flow வந்து பாத்தீங்க அப்படின்னா reverse directionல கிடைக்கும். So இதுதான் N channel JFET and P channel JFETக்கு இருக்கிற basic difference. Next transfer characteristics எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நம்ம VGS with respect to ID வந்து plot பண்ணுவோம். இங்க நம்ம N டைப்புக்கு எடுத்திருக்கோம், நமக்கு curve இந்த மாதிரி கிடைக்கும். சோ இந்த ரிலேஷன்ஷிப் எதை டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஷாக்லிஸ் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ட்ரெயின் கரண்டோட ஈக்குவேஷன் கொடுக்கும். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் மெனி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ID வேல்யூ ட்ரெயின் கரண்ட் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா IDSS into 1 minus VGS divided by VP the whole square. சோ இந்த பர்டிகுலர் ஸ்கொயர்டு டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனால நமக்கு நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ட்ரெயின் கரண்ட் அண்ட் கேட் சோர்ஸ் வோல்டேஜ் கிடைக்கும். சோ இதனாலதான் இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்போனென்ஷியலா ஒரு கர்வ் வந்து டிக்ரீஸ்ட் வேல்யூ ஆஃப் மேக்னிடியூடோட கிடைக்குது. இதுல இருந்து நம்ம கேட் சோர்ஸ் வோல்டேஜ் கூட எழுதலாம், which is equal to VP into 1 minus square root of ID divided by IDSS. இதுல இந்த IDSS and VP அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். VGS வந்து it controls the value of drain current. So ID is equal to 0 எப்ப அப்படின்னா VGS is equal to VGS off, அதாவது கட் ஆஃப் கண்டிஷன்ல, and ID is equal to IDSS எப்ப அப்படின்னா VGS வேல்யூ 0ல இருக்கும்போது. சோ இதுதான் இதுல இருக்க ரிலேஷன்ஷிப். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சில வேல்யூஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து எய்தர் நமக்கு வோல்டேஜ் கேட்பாங்க இல்லைன்னா மெயினா நமக்கு ட்ரெயின் கரண்ட் கேட்பாங்க. Next, biasing of JFET. இதுல நமக்கு 3 types available இருக்கு. Fixed bias circuit, self bias circuit and voltage divider bias circuit. So fixed bias circuit தான் இருக்கிறதுலே simplest biasing arrangement. Separate supply VGG வந்து நம்ம இங்க provide பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா to make gate more negative than the source. So இதுக்கான steps என்ன அப்படின்னா first நம்ம VGS calculate பண்ணணும், which is equal to minus VGG. So இங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்கோமோ அதுக்கு reverse value கிடைக்கும். And இதுல இருந்து நம்ம IDQ calculate பண்றோம். Q அப்படிங்கிறது வந்து drain current calculate பண்றோம் கொடுத்திருக்க Q பாயிண்ட்ல. சோ IDQ அப்படின்ற ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா Q பாயிண்ட்ல வந்து நமக்கு ட்ரெயின் கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான், which is equal to IDSS into 1 minus VGS divided by VP the whole square. இதுல இருந்து VDS வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றோம். சோ KVL அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த சர்க்யூட்ல VDSQ is equal to VDD minus ID into RD அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சோ இதுதான் ஃபிக்ஸட் பயாஸ் சர்க்யூட்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். சோ நமக்கு சர்க்யூட்டை கொடுத்துட்டு அதுல இருந்து நமக்கு ஒன்னு ட்ரெயின் கரண்ட் இல்ல அப்படின்னா ட்ரெயின் வோல்டேஜ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இதனுடைய டிராபேக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு 2 பவர் சப்ளைஸ் வந்து தேவைப்படும். சோ அதுதான் இதனுடைய டிராபேக்.
செல்ஃப் பயாஸ் சர்க்யூட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் JFET பயாஸ். இதுல ரெக்வயர்ஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் VGS ஃபார் N சேனல் JFET அண்ட் அதே மாதிரி பாசிட்டிவ் VGS ஃபார் P சேனல் JFET வந்து நமக்கு தேவைப்படும். இதுக்கான ஸ்டெப்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம VGS வந்து கால்குலேட் பண்ணணும், which is equal to -ID into RS. நமக்கு போன டைப்ல பாத்தீங்கன்னா -VGG க்கு ஈக்குவேட் பண்ணிருந்தோம். செகண்ட் ஸ்டெப் as usual நம்ம கரண்ட் ட்ரெயின் கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் அகைன் VDS தான் கால்குலேட் பண்றோம். சோ இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா VDD மைனஸ் ID into RS plus RD. சோ இங்க நம்ம சோர்ஸ்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிருப்போம், அதையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிருப்போம். ஃபிக்ஸட் பயாஸ் டைப்ல நமக்கு இந்த வேல்யூ இல்லாம VDD minus ID into RD அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் சர்க்யூட் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் அட் த சோர்ஸ் மஸ்ட் பி மோர் பாசிட்டிவ் தேன் வோல்டேஜ் அட் த கேட். ஸோ சோர்ஸ் வோல்டேஜ் வந்து VS is equal to ID into RS அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ் ஆன C1 and C2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது போக சோர்ஸ் ரெசிஸ்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர் CS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம ஓப்பன் சர்க்யூட்டா கன்சிடர் பண்ணிக்க போறோம் DC அனாலிசிஸ்க்கு. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கேட் வோல்டேஜை கால்குலேட் பண்ணணும், which is equal to VDD into R2 divided by R1 plus R2. so இதுவும் வந்து வேரி ஆகுது மத்த டைப்ஸ் கம்பேர் பண்ணும்போது. செகண்ட் VGS which is equal to VG minus ID into RS. so after applying KVL நமக்கு இந்த ரிசல்டன்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். தேர்ட் வந்து ட்ரெயின் கரண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ட்ரெயின் அண்ட் கேட் சோர்ஸ் வோல்டேஜ். so அதுக்கான ஃபார்முலா வந்து VDD minus ID into RD plus RS. இது வந்து போன டைப்புக்கு சிமிலரா இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா VGS at quotient point is equal to VG minus ID into RS. so இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த JFET வந்து நம்ம எய்தர் வோல்டேஜ் வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் வோல்டேஜ் டிபெண்டன்ட் ரெசிஸ்டரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இன் ரீஜியன் பிஃபோர் VP பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் ரீச் பண்றதுக்கு முன்னாடி ட்ரெயின் கேரக்டர்ஸ் வந்து லீனியரா இருக்கும். சோ FET வந்து நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல்ட் ரெசிஸ்டரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம வோல்டேஜ் வேரியபிள் ரெசிஸ்டர் இல்லனா வோல்டேஜ் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல முக்கியமான அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா இந்த VVR ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி it can be used to vary the voltage gain of multi-stage amplifier. சோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்னல் லெவல் இன்க்ரீஸ்டா கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த ஆக்ஷனை தான் நம்ம ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்ளிகேஷன் ஆஃப் JFET.